சூர்யா ராஜராஜன் ஒளிபுத்தக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூர்யா ராஜராஜனின் உயிர் நீயே பெண்ணே கதையை கேட்க போறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, இந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 36. நிலவன் தீவிரமாக கம்பெனிக்காக இடம் தேடி ஒரு இடத்தை பிடித்திருக்க நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்தை பார்க்க வந்திருந்தார்கள். எல்லோருக்கும் திருப்தியாக இருந்தது. ஸ்ரேயாவுக்கு வேறு இடம் வருவதில் அவ்வளவாக பிடித்தமில்லை என்றாலும் கூட அவள் வீட்டிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில்தான் இருந்ததால் அவளாலும் பெரிதாக எதிர்ப்பு சொல்ல முடியவில்லை. எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக முடிவு செய்து அந்த இடத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்து நல்ல நாளில் அலுவலகத்தை திறக்கலாம் என முடிவு செய்தார்கள். அதன்படி அடுத்த வாரத்திலேயே ஒரு நாளை தேர்வு செய்து அன்றே அலுவலக திறப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்தார்கள். இப்போதுதான் புதிதாக தொடங்கப்பட்ட கம்பெனி என்பதால் நிறைய பேரை அழைக்கவில்லை. மிக மிக நெருக்கமானவர்கள் ஒரு சிலரை தவிர வேறு யாரையும் அழைக்க வேண்டாம் என முடிவு செய்தார்கள். அதன்படி கம்பெனியில் இருந்து ரஞ்சித், மீனா, இன்னும் ஓரிரு நண்பர்களும் குடும்ப ஆட்களும் மட்டுமே வந்திருந்தார்கள். நிலவன் தன் பக்கத்தில் இருந்து நாச்சியாரையும் குழலியையும் அழைத்திருந்தான். ராம் தனது அம்மாவை அழைத்திருக்க ரஞ்சினியும் தன் பெற்றோரை அழைத்து இருந்தாள். கதிரவன் வீட்டில் இருந்து எப்போதுமே கோவிந்தனையும் சுமதியையும் அழைப்பது அவர்களது வழக்கம். சுமதி அவர்களிடம் மோசமாக நடந்து கொண்டாலும் கூட கோவிந்தன் மீது அவர்களுக்கு மிக பெரிய மரியாதை இருந்தது. அதனால் அவர்களையும் வர சொல்லி இருந்தார்கள். கம்பெனியில் புதிதாக சில பெண்களையும் வேலைக்கு சேர்த்து இருந்தார்கள். வழக்கம் போல விஷ்ணுவும் நிலவனும் அந்த பெண்களிடம் கடலை போட ஆரம்பித்து விட பார்த்து கொண்டிருந்த குழலிக்கும் ரஞ்சினிக்கும் தான் எரிச்சல் மண்டியது. என்னதான் நிலவன் எப்பொழுதும் குழலி பின்னால் சுற்றினாலும் கிடைக்கிற கேப்பில் எல்லாம் ஏதாவது ஒரு பெண்ணிடம்தான் பேசிக் கொண்டிருப்பான். அதே போலதான் விஷ்ணுவும். குழலி முறைத்து பார்த்ததில் நிலவன் அந்த பெண்களிடம் இருந்து சற்று தள்ளி நின்றாலும் அவள் பார்க்காத போது அவர்களிடம் போன் செய்யுமாறு சைகை செய்தான். அலுவலகத்தை பெரியவர் என்ற முறையில் நாச்சியாரை திறந்து வைக்க சொல்ல எல்லோரும் உள்ளே சென்று பேசிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் காலடி சத்தம் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே நின்ற கதிரவனை நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்கவில்லை. எல்லோருமே அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நாச்சியார் கோபத்துடன் அவனிடம் செல்ல போக குழலிதான் அவரை தடுத்து பிடித்து எதுவும் பேச வேண்டாம் என கண்டிப்புடன் சொன்னாள். கோவிந்தன் அவன் அருகில் சென்று, இங்கேண்டா வந்த? நாங்க தான் வீட்டுக்கு வந்து பேசுறோம்னு சொன்னோமே, அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம் என எரிந்து விழுந்தார். அவர்கள் பேசியதை வைத்தே கதிரவன் ஏற்கனவே அவர்கள் வீட்டிற்கு சென்று இருக்கிறான் என எல்லோருக்கும் புரிந்தது. நான் இவங்க எல்லாரையும் பார்க்கலாம்னு வந்தேன்பா என சொன்னவன் நண்பர்களிடம் சென்று, உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க என கேட்டான். யாருக்கும் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. எவ்வளவு சாதாரணமாக வந்து எப்படி இருக்கிறீர்கள் என கேட்கிறான். எவ்வளவு பெரிய இக்கட்டில் மாட்டிவிட்டு எனக்கு என்ன என அம்போவென்று விட்டு போனவன் இன்று வந்து நலம் விசாரிக்கிறான் என நினைத்ததுமே எல்லோருக்கும் சுறுசுறுவென்று கோபம் வந்தது. ஆனால் நாகரிகம் கருதி யாரும் எதுவும் பேசவில்லை. யாரும் எதுவும் பேசாமல் இருக்கவும் நேராக நிலவனிடம் வந்தவன், சாரி முகி, உன்னதான் பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுட்ட. எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியலடா. என் ட்ரீம் பத்தி தான் உனக்கு தெரியுமே, எனக்கு அதுதான் முக்கியமா பட்டுச்சு. ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என அவனிடம் மன்னிப்பு வேண்டினான். நிலவனுக்கு கோபம் இருந்தாலும் கூட அதை அப்படியே எடுத்து பிடிக்க முடியவில்லை. யாரிடமும் அத்தனை சீக்கிரம் கோபப்பட்டு விடமாட்டான். முதலாக அவன் கோபம் வெளிப்பட்டது குழலியிடம் மட்டும்தான். எது எப்படி இருந்தாலும் தனக்கு ஒரு அருமையான மனைவி அமைந்தது இவனால் தானே என்ற எண்ணம் தோன்ற, பரவாயில்லடா, ஆனா நீ எங்ககிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம். யாருன்னு தெரியாத ஒரு இடத்துல எங்களை எல்லாம் நீ மாட்டி விட்டுட்டு போயிட்ட. எங்களை பத்தி இல்லைனாலும் உன் அம்மா அப்பாவை பத்தியாவது நீ யோசிச்சிருக்கணும் இல்லையா? சரி, நீ எப்படி இருக்க, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என வினவினான். நீங்க தான் பார்த்துருப்பீங்களேடா,
நான் நடிச்ச முதல் படம் ஹிட்டு. செகண்ட் ஹீரோ தான், ஆனா நல்ல ரோல். ரெண்டாவது படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. மூணாவது படம் ஒரு ஹீரோவோட பண்ணிட்டு இருக்கேன் என சற்றே கர்வமாக சொன்னதை போலவே தோன்றியது. நிலவனே பேச ஆரம்பித்த பிறகு மற்ற நண்பர்களும் ஒரு தயக்கத்தின் பின் அவனிடம் நலம் விசாரித்துவிட்டு பிறகு என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தார்கள். கதிரவன் குழலியை பார்க்க அவளுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியவில்லை. அவள் அருகில் சென்றவன், சாரி, என்னால உனக்கும் கஷ்டம் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு ஆசையா இருந்திருப்ப. விருப்பமே இல்லாம முகிய கல்யாணம் பண்றது மாதிரி ஆகியிருக்கும். அதெல்லாம் என் தப்புதான் என சொன்னான். இதற்கு என்ன பதில் சொல்வது? இல்லை இல்லை, எனக்கு பிடித்துதான் கல்யாணம் நடந்தது என்றா? இல்லை, உங்கள் சொல்படி விருப்பமே இல்லாமல் நடந்தது என்றா? எது சொன்னாலும் அவளுக்கு தான் பாதிப்பு. அதனால் அவள் அமைதியாக பரவாயில்ல என்று மட்டும் சொன்னாள். அவள் சொன்ன பதிலில் நிலவன் முகம் கன்றி போக உடல் விரைக்க அப்படியே நின்றிருந்தாள். குழலி பக்கத்தில் நின்றிருந்த நாச்சியாரை பார்த்த கதிரவன், பாட்டி என்று ஆரம்பிக்க, டேய், அவங்க அளவுக்கு நான் நல்லவில்ல. என்கிட்ட வந்த ஒரே அப்பா அப்பிடுவேன். மரியாதையா ஓடி போயிடு. நீ வந்தது மட்டும் என் பேர பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சது, உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுடுவானுங்க. என் பேத்தியே பிரச்சனை வேணாம்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் பேசாம நிக்கிறேன். தேவையில்லாம என் வாய கிளறாத, தள்ளுடா என அவள் எரிந்து விழ கதிரவன் பீதியோடு 2 அடி பின்னால் நகர்ந்தான். நாச்சியார் பேசியதும் கதிரவனின் செய்கையும் பார்த்த குழலிக்கு சற்று சிரிப்பு வர வெளியில் காட்டாமல் அடக்கி கொண்டாள். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கதிரவன் வேலை இருப்பதாக சொல்லி தன் பெற்றோருடன் கிளம்பிவிட்டான். அதே போல மற்றவர்களும் கிளம்ப விஷ்ணு ரஞ்சினியின் பெற்றோரை பார்த்து பார்த்து கவனித்து கொண்டான். அவனே அவர்களை அழைத்து செல்வதாக சொல்ல ரஞ்சினி அவனை முறைத்தாலும் பெற்றோருக்கு முன்னால் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதி காத்தாள். நிலவன் மட்டும் அங்கிருந்த பெண்களிடம் எல்லாம் தனியாக சென்று விடை பெற்று கொண்டு கிளம்ப, குழலி உன்னை என்னதான் செய்வது என்ற ரீதியில் பார்த்துவிட்டு நாச்சியாரோடு ஆட்டோவில் கிளம்பிவிட்டாள். 2 நாட்களாக நிலவன் முறைத்து கொண்டு திரிந்ததை பார்த்த குழலிக்கு சிரிப்பாக வந்தது. அவன் எதனால் அப்படி இருக்கிறான் என்று புரியாமல் இல்லை. கதிரவனோடு அவள் அப்படி பேசியது அவனுக்கு கோபமாம். போடா, எப்படி இருந்தாலும் என்னிடம்தானே வர வேண்டும் என குழலி அலட்சியமாக இருக்க, அதே போல் 2 நாட்கள் முடிவில் அவனே அவளிடம் வந்து நின்றான். அவளை பார்க்காதவன் போல சுவற்றை பார்த்து கொண்டு, என்ன சாப்பாடு வேணும் என கேட்க அவள் பதிலே சொல்லவில்லை. உங்ககிட்ட தானே கேக்குறேன் என இப்பொழுது குழலியை பார்த்து கேட்க, என்கிட்ட தான் கேட்டீங்களா? சுவத்தை பார்த்து பேசினதும் அதுகிட்ட தான் கேட்டீங்களோன்னு நினைச்சேன் என நக்கலாக சொன்னாள். ரொம்ப தான் ஏத்த உனக்கு. உன் ஆளை பார்த்த உடனே கிண்டல் எல்லாம் கூடி போச்சு. ஏன் ஆளா? யாரு? வேற யாரு? கதிர் தான். கதிர் ஏன் ஆளா? ஆமா, இல்லையா பின்ன? உன் எக்ஸ் தானே அவன். எக்ஸ்ன்னு சொன்னீங்க, பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தவன் அவன் தானே? ஆமா, அதுக்கு? அத வச்சுதான் சொன்னேன். கல்யாணம் நடக்க இருந்துச்சு, அவன் ஓடி போயிட்டான். கல்யாணம் நின்னு போச்சு, அவ்வளவுதான். என்னவோ நாங்க பல நாள் பேசி பழகுன மாதிரி எக்ஸ்ன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தான் அதெல்லாம் நிறைய இருக்கும், எனக்கு கிடையாது. எக்ஸ் லவ்வர் நான் சொன்னேன், எக்ஸ்ன்னு தானே சொன்னேன். ஓ, அது வேற சொல்லுவீங்களா? ஓடி போன கண்ட பிக்காளி பையெல்லாம் என் கூட சேர்த்து வச்சு பேசினீங்க, உங்களுக்கு மரியாதை கெட்டுடும் என அவள் எகிரி குதிக்க நிலவன் சிரித்து விட்டான். ஏண்டி அவனை இந்த பேச்சு பேசுற? இத்தோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படுங்க. நியாயப்படி உங்களையும் சேர்த்து வறுத்து எடுத்திருக்கணும். அது என்ன, அவர் வந்த உடனே ரொம்ப நல்லா விசாரிக்கிறீங்க, அவ்வளவு சந்தோஷமாக்கும். பின்ன இருக்காதா? நண்பனாச்சே. அவ்வளவு இருக்கிறவரு ஏண்டா கல்யாணத்தன்னைக்கு ஓடி போய் இவகிட்ட மாட்டி விட்டேன்னு அதையும் கேட்க வேண்டியது தானே? என்ன மட்டும் நொடிக்கு ஒரு தடவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணினேன்னு பேச தெரியுது, ஓடி போன உங்க ஃப்ரெண்டு கிட்ட இத கேட்க தெரியலையா? கேட்டிருப்பேன்னா, உன்னை பிடிக்காம போயிருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பேன். இப்பதான் அப்படி இல்லையே. இந்த வியாக்கியானம் எல்லாம் நல்லாதான் இருக்கு, கேட்டது எனக்கு அப்படியே புல் அடிச்சு போயிடுச்சு. ஆனா நம்ம தான் கஷ்டமா இருக்கு. இன்னொரு தடவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணேன்னு பேசி பாருங்க, அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு என சொன்னவள் முறைத்து விட்டு அவள் அறைக்கு செல்ல போக, ஹலோ மேடம், ஒரு நிமிஷம்
என நிலவன் அவளை தடுத்து நிறுத்தினான். கண்டிப்பா இனிமே சொல்ல மாட்டேன் மேடம். அவன் அப்படி ஓடி போகலனா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உன் வீட்டு ஆளுங்க மட்டும் என்ன கட்டாயப்படுத்தலைன்னா நானும் உன்னை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அவங்க எல்லாரும் தானே நீ எனக்கு கிடைக்க காரணம். அதனால தப்பி தவறி கூட இனி அப்படி சொல்ல மாட்டேன் என அவன் குறும்பு புன்னகையுடன் சொன்னான். திரும்பி அவனை முறைத்து பார்த்தவள், ஆஹா, பேச்செல்லாம் பலமா தான் இருக்கு. ஆனா சார் எப்போ எப்படி மாறுவீங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியாது. இதையெல்லாம் நம்ப வேற ஆளை பாருங்க என நொடித்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள். அதன் பிறகு கதிரவன் பழையபடி எல்லோரோடும் சகஜமாக உரையாட ஆரம்பித்தான். எப்போதும் போல அவன் நிலவன் வீட்டிற்கும் வர நாச்சியார் பத்ரகாளி போல கையில் வேல்கம்பை வைத்து அவனை அடிக்க பாயாத குறையாக ஜல்லிக்கரண்டியை வைத்து கொண்டு நிற்க பயந்து போன கதிரவன் அதற்கு பிறகு வீட்டிற்கு வரவில்லை. ஆனால் அவர்கள் புதிதாக தொடங்கி இருந்த அலுவலகத்திற்கு வர ஆரம்பித்தான். வந்தவன் மற்றவர்களோடு பேசுவதைப் போல சாதாரணமாக இல்லாமல் குழலியிடம் சற்று அதிக உரிமை எடுத்து பேசினான். பார்த்து கொண்டிருந்த நிலவனுக்குத்தான் யோசனையாக இருந்தது. புருவம் சுளித்தவாறு குழலியிடம் அவனோடு அதிகம் பேச்சு வைத்துக் கொள்ள வேண்டாம் என சொல்லி பார்க்க அவள் வேண்டுமென்றே அதன் பிறகுதான் அவனோடு நன்றாக பேச ஆரம்பித்தாள். கதிரவன் கண்கள் மின்ன அவளிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்க்க பார்க்க நிலவனுக்கு பற்றி கொண்டு வந்தது. இதே கோபத்தில் இருந்தவனுக்கு அன்று மீண்டும் குழலி அஜித்தோடு பேசியதை பார்த்ததும் கோபம் பொத்து கொண்டு வந்தது. அஜித்தோடு பேசி சிரித்தபடி வெளியே வந்த குழலியும் நிலவன் முறைப்பதை பார்த்து அலட்சியமாக நின்று கொண்டாள். என்ன சொன்னாலும் அவள் கேட்கப் போவதில்லை என்பதால் அமைதியாக இருந்து விட்டான். அலுவலகத்தில் உள்ள பெண்களிடம் வழக்கம் போல நிலவன் கடலை போட ஆரம்பித்தான். அது மட்டுமில்லாமல் புதிதாக அவர்கள் ஐடி நிறுவனத்தில் சேர்ந்த பெண்களிடமும் ஜொல்லு விட்டு கொண்டிருக்க இப்பொழுது குழலிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அந்த பெண்களிடம் அப்படி என்ன பேச்சு என குழலி சண்டைக்கு வர, அதே போல அஜித் கதிரவனோடு உனக்கு என்ன அப்படி பேச்சு என நிலவனும் சண்டைக்கு சென்றான். இருவரும் முறைத்து கொண்டு நிற்க மறுநாளும் நிலவன் வரும் நேரம் வேண்டுமென்றே அஜித்தோடு பேசியவள் அவன் அழைத்தான் என்று அவனோடு பைக்கில் ஏறி நிலவன் இருப்பதை கண்டு கொள்ளாமல் சென்றுவிட நிலவனுக்கு அதற்கு மேல் பொறுமை பறந்து போனது. குழலி பாதியிலேயே இறங்கிக் கொண்டு அஜித்திற்கு நன்றி சொன்னவள், இனி இதுபோல் என்னை பைக்கில் வர சொல்லி வற்புறுத்த கூடாது என்று கண்டிப்புடன் ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். பிறகு எதற்காக இப்போது என்னோடு வந்தாள் என அஜித் யோசனையோடு கிளம்பிவிட்டான். அவள் வீட்டிற்கு சென்ற அரை மணி நேரம் கழித்துத்தான் நிலவனும் வீட்டிற்கு வந்தான். ஆனால் வந்தவன் அவளோடு எதுவும் பேசவில்லை. எப்போதும் போல எல்லோருக்கும் அவனே உணவு சமைத்தாலும் அதை எடுத்து பரிமாறினாலும் அவளது தேவைகளை பார்த்து பார்த்து செய்தாலும் வாயே திறக்காமல் இருக்க குழலிக்குத்தான் என்னவோ போல இருந்தது. கொஞ்சம் ஓவராய்தான் போய்விட்டோமோ என தோன்ற, இருந்தாலும் அவனிடம் வழிய போய் நிற்கவும் அவளது தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. அதனால் எப்பொழுதும் போல கண்டும் காணாமல் இருந்து கொண்டாள். மறுநாள் கல்லூரியில் இருந்து வெளியே வந்த குழலி அதிகம் புழக்கத்தில் இல்லாத அந்த புதர் மறைவில் வந்த சத்தத்தில் மெல்ல எட்டி பார்த்தாள். அங்கே அவள் கண்ட காட்சியில் அப்படியே அதிர்ந்து நின்று விட்டாள். அத்தியாயம் 37. அங்கே அந்த புதர் மறைவில் நிலவன் அஜித்தை அடி பின்னி எடுத்து கொண்டிருந்தான். ஏற்கனவே அஜித்தின் நண்பர்கள் இருவர் சுருண்டு விழுந்து எழ முடியாமல் கிடக்க அஜித்தை தூக்கி பிடித்து மூக்கிலேயே ஒரு குத்துவிட முகத்திலிருந்து ரத்தம் பொல பொலவென்று வடிந்தது. ஏற்கனவே நிற்க முடியாமல் துவண்டு கிடந்தவனை மீண்டும் மீண்டும் அடித்து கொண்டிருந்தவன் கேட்ட கேள்வியில் குழலி இன்னும் திகைத்து போனாள். இனிமே என் பொண்டாடி பின்னாடி நீ சுத்துவ? எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு நான் வான் பண்ண பிறகு அவளை கூட்டிட்டு பைக்ல சுத்துவ? அவ்வளவு திமிரா அவனுக்கு என கேட்டவன் மீண்டும் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைய அவன் பற்களில் 2 கீழே விழுந்தது. நிலவன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தோடு சண்டையிடுவான் என்பதே தெரியாத குழலிக்கு அவன் தனக்காக சண்டையிடுவது இன்னும் வியப்பை தந்தது. என்னடா பாக்குற? அவகிட்ட சொல்லி கண்டிக்க வேண்டியது தானேன்னு நினைக்கிறியா? என் மேகாவை பத்தி எனக்கு தெரியும். அவ சும்மா என்ன வெறுப்பேத்த உன் கூட பேசிட்டு இருக்கா. ஆனா நீ அப்படி இல்லைன்னு உன்னை பார்த்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். அவ பேசும்போது அவ கண்ணை பார்க்காம அவ உடம்பு முழுசையும் நீ அலசி ஆராயிற. அதனாலதான் உங்ககிட்ட பேச வேண்டாம்னு அவகிட்ட சொன்னேன். அவ தான் சின்ன பிள்ளைத்தனமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு உன்கிட்ட பேசுறா. நானும் அப்படியே இருந்துடுவேன்னு பாத்தியா?
போன முறை அவ்வளவு தூரம் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அப்படியும் எவ்வளவு தெனாவட்டு இருந்தா அவளை பைக்ல ஏத்திட்டு போயிருப்ப. அவ எனக்கு மட்டும்தான். என்ன தவிர வேற ஒருத்தன் அவளை பார்த்தாலே சும்மா விட மாட்டேன். நீ அவ கூட பைக்ல சுத்துற, உன்னை சும்மா விட்டுருவேனா? இனி அவளே வந்து உன்கிட்ட பேசினாலும் நீ பேசக்கூடாது. மீறி பேசுன, இப்ப சும்மா உன்னை லைட்டா தட்டிருக்க. அப்புறம் உன்னை எழவே முடியாதபடி அடிச்சு தூக்கிடுவேன் பாத்துக்க என மிரட்ட அஜித் பயத்தோடு அவனிடம் சரணடைந்தான். இனி தப்பி தவறி கூட குழலி பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என பலமுறை கெஞ்சிய பிறகு நிலவன் அவனை விட்டுவிட்டு கையை அவன் சட்டையிலேயே துடைத்து கொண்டான். சரி, என் மேகா டார்லிங் எனக்காக வெயிட் பண்ணுவா, நான் போறேன். இங்க நடந்தது யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. கேட்டா பைக்ல இருந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லணும், புரியுதா என கேட்டவன் அவன் சரி என தலையாட்டியதும் அவன் கன்னத்தில் தட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் வருவதை பார்த்ததும் குழலி வேகமாக அவள் எப்பொழுதும் நிலவனுக்காக காத்திருக்கும் இடத்தில் சென்று நின்று கொண்டாள். அவள் மனம் படபடப்பதை உணர்ந்தவளுக்கு நிலவனை பார்க்கவே பயமாக இருந்தது. இயல்பாக வந்த நிலவன், போகலாமா மேகா என கேட்க அவள் வேக வேகமாக தலையாட்டினாள். அவள் செய்கை வித்தியாசமாக இருந்தாலும் எதுவும் சொல்லாமல், ஏன் லேட்டுன்னு என்ன கேட்கவே இல்லையே, ஒரே ஆச்சரியமா இருக்கு, இந்நேரம் காது வலிக்க கத்திருப்பியே, மேகா டார்லிங்க்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என அவன் புன்னகையோடு கேட்க குழலியோ பதில் சொல்ல தயங்கினாள். உங்களுக்கு வேலை இருந்திருக்கோம், அதனாலதான் லேட்டா வந்திருப்பீங்க, அதான் கேட்கல. மேகா, உன்னை ஏதாவது பேக்கி அடிச்சிருச்சா? இவ்வளவு பொறுப்பா பேசுற? எத்தனையோ தடவை நான் இந்த காரணத்தை சொல்லும் போது பெரிய ஊர்ல இல்லாத வேலைன்னு சண்டை போடுவ. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆகல, முதல்ல வீட்டுக்கு போங்க என அவள் எரிந்து விழ, மேகா இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்கா என நிலவன் சிரித்தபடி வண்டியை வீட்டிற்கு செலுத்தினான். நிலவனின் அதிரடியை பார்த்த பிறகு இப்போது கதிரவனிடம் கூட குழலி பேச பயந்தாள். அதனால் அவன் கேட்கும் ஓரிரு கேள்விகளுக்கு தயங்கி தயங்கி பதில் சொல்லிவிட்டு உடனே ஓட்டம் பிடித்து விடுவாள். இவ்வளவு நாட்கள் நன்றாக பேசிக் கொண்டிருந்தவள் திடீரென்று தயங்கி தயங்கி பேசவும் கதிரவன் அவளை யோசனையோடு பார்த்தான். குழலியின் செயல் நிலவனுக்கும் வித்தியாசமாக இருந்தாலும் கூடவே ஒரு நிம்மதியும் வந்தது. அதனால் அவன் வழக்கம் போலவே அலுவலக பெண்களிடம் கடலை போட்டு கொண்டுதான் இருந்தான். மீனாவும் ரஞ்சித்தும் அவர்கள் மகள் மலரினிக்கு பிறந்தநாள் என்று எல்லோரையும் வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள். கதிரவன் திரும்ப வந்துவிட்டது தெரிந்து அவனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட அவன் வந்ததும் எல்லா பெண்களும் அவன் மீது விழுந்து பிடுங்காத குறைதான். 2 படத்தில் நடித்து விட்டதும் பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு அவனை ஆவென்று பார்த்திருந்தார்கள். வழக்கமான தன் அலட்சிய பாவத்தோடு அவர்களிடம் ஸ்டைலாக பேசிக் கொண்டிருக்க, இத்தனை நாடகத்தனமாக இருக்கிறானே என குழலிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவனிடமிருந்து பார்வையை திருப்பி நிலவனை பார்க்க அவன் அங்கும் இங்கும் ஓடியாடி ரஞ்சித்துக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். காதல் திருமணம் என்பதால் உறவினர்களில் நிறைய பேர் இன்னும் ஒன்று சேரவில்லை. அதனால் எல்லா வேலைகளையும் தாங்களே பார்த்து கொள்ளும் நிலைதான் அவர்களுக்கு. முடிந்தவரை நண்பர்கள்தான் அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். அதை புரிந்து கொண்டதைப் போல நிலவன் நிற்கக்கூட நேரமில்லாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தான். தண்ணீர் கூட அருந்தாமல் வெகு நேரமாக அவன் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்த குழலிக்கு பாவமாக இருந்தது. ஒரு ஜூஸ் கிளாஸை எடுத்துக்கொண்டு அவனிடம் சென்று என தொண்டையை செருமியவள் அவன் திரும்பி பார்த்ததும் அவனிடம் நீட்ட அவன் ஆச்சரியத்துடன் அதை வாங்கி கொண்டான். என்ன மேடம், திடீர் கரிசனம்? நான் ஒன்னும் இல்ல, மீனாக்கா தான் கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? மீனாக்கா எங்க ரொம்ப நேரமா காணுமே? நான் கூட அவங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ் ஆல்டர் பண்ண கடைக்கு போனாங்கன்னு நினைச்சேன் என சொல்ல அப்போதுதான் அவளுக்கும் அது ஞாபகம் வந்தது. அது அது ஆமா, போகும்போது சொல்லிட்டு போனாங்க என குழலி வேகமாக அங்கிருந்து நகர நிலவன் அவளை பார்த்து சிரித்து கொண்டான். ரஞ்சித்தும் மீனாவும் முகம் கொள்ளா புன்னகையுடன் மலரினியை நடுவில் நிற்க வைத்து கேக்கை வெட்ட எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். பிறகு எல்லோரும் பஃபே முறையில் உணவு உண்ண ஆரம்பித்தார்கள். கதிரவனிடம் நிறைய பேர் வந்து பேசினாலும் அவன் பார்வை குழலியின் மீதே இருந்தது. கிராமத்தில் பார்க்கும் போதே அவள் நல்ல அழகிதான். இப்பொழுது இங்கே வந்த பிறகு செயற்கை அலங்காரத்தில் இன்னுமே அழகாக தெரிந்தாள்.
நண்பனின் மனைவி என்பதையெல்லாம் தாண்டி தனக்கு பார்த்த பெண் என்பதை மட்டுமே மனதில் இருத்தி கொண்டான். இவளை போய் விட்டு கொடுத்து விட்டோமே என நினைக்கும் போது அவன் மீது அவனுக்கே ஆத்திரமாக வந்தது. அதுவும் சுமதி வேறு அவர்கள் வீட்டில் செய்த வரிசை பொருட்களை பற்றி சிலாகிக்க இன்னும் இன்னும் அவனுக்கு பொறாமை உணர்வு தலை தூக்கியது. என்னதான் சினிமாவில் போய் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அந்த துறையில் நுழைந்து அத்தனை சீக்கிரம் பெரியாளாக முடியாது என்பதை அங்கே சென்ற பிறகுதான் புரிந்து கொண்டான். சினிமாவில் உள்ள அரசியல் வெளியே தெரியாவிட்டாலும் கூட அதில் உள்ள நெப்போட்டிசம் எல்லோருக்கும் அறிந்ததுதான். வெகு சிலரை தவிர நிறைய பேர் பணத்தின் உதவியால் அந்த துறைக்கு வந்து சாதித்தவர்கள்தான். பணமும் இல்லாமல் பெரிய பின்னணியும் இல்லாமல் நடிப்பு திறமையும் ஓரளவு மட்டுமே இருக்க தன் அழகை மட்டும் வைத்துக்கொண்டு சினிமாவில் சாதிக்க முடியாது என்பதை கதிரவன் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டான். அம்மா சொல்வது போல குழலியை மட்டும் திருமணம் செய்திருந்தால் நிச்சயம் பண உதவியில் இருந்து பின்னணியிலும் பக்கபலமாக உதவி செய்திருப்பார்கள் என்பதை காலம் கடந்துதான் உணர்ந்தான். எந்த பெண்ணும் மாற்ற முடியாத தன் மனதை அவளது அழகுதான் மாற்றியது. கடைசி வரையும் கூட அவளை விட்டு அங்கிருந்து செல்ல மனது வரவில்லை. கடைசி நாள்தான் புத்தி பிசகிவிட்டான். அப்போதும் கூட ஒரு நப்பாசையில்தான் அவன் வரும் வரை காத்திருக்க சொல்லி குழலிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டே சென்றிருந்தான். அவளுக்கு தன் மேல் காதல் இருந்தால் நிச்சயம் காத்திருப்பாள் என நினைத்தான். ஆனால் இப்படி ஒரு திருப்பம் நேர்ந்திருக்கும் என அவனே எதிர்பார்க்கவில்லை. அம்மாவின் கூற்றுப்படி குழலியை கட்டாயப்படுத்திதான் நிலவனுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டான். எப்படியும் என்னை திருமணம் செய்ய சம்மதித்தவளுக்கு நிலவனை பிடிக்க வாய்ப்பில்லை என்றுதான் தோன்றியது. நிலவன் தன்னை விட அத்தனை அழகன் இல்லை. கதிரவன் இப்போது பார்த்த வரைக்கும் நிலவனும் குழலியும் அத்தனை ஒட்டுதலாக பழகவில்லை என்றுதான் தோன்றியது. அப்போது இருவருக்கும் இடையில் எதுவும் சரியாகவில்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதான். முதலில் கம்பெனி இருக்கிறது என்று சொல்லி ஏமாற்றிதான் திருமணத்தை பேசி முடித்திருந்தார்கள். இப்போது அதற்கு சமமாக சினிமா துறையில் கால் பதித்திருக்கிறான். அதை சொல்லி மீண்டும் பேசி பார்க்க வேண்டும் என நினைத்து கொண்டான். இத்தனை யோசித்தவன் அவள் நண்பனின் மனைவி என்பதை மட்டும் யோசிக்க மறந்தான். எல்லோரும் கிளம்பியதும் நிலவன் குழலி மட்டும் ரஞ்சித் மீனாவிற்கு வீட்டை ஒதுங்க வைக்க உதவி கொண்டிருந்தார்கள். மலரினி களைப்பில் நேரத்தோடு தூங்கிவிட நால்வரும் வந்து ஓய்வாக அமர்ந்தார்கள். மீனாவோடு குழந்தைக்கு வந்த பரிசு பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த குழலிக்கு நன்றி சொல்லும் விதமாக, ரொம்ப தேங்க்ஸ் குழலி, நீங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கிறதுனால இன்னைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போறோம்னு ரொம்ப பயத்துலதான் இருந்தோம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனையில ஆரம்பிச்சு எங்க பழைய வாழ்க்கையெல்லாம் கிளறி கொஞ்ச நாளா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தோம். நீங்க அன்னைக்கு வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரியலைஸ் பண்ணணும். அதுவும் நீ பேசினத ரஞ்சித் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு தெளிவு பாத்தியான்னு ஆச்சரியப்பட்டு போனாரு. எனக்கு என்னவோ உனக்கு ஏதோ அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அனுபவத்துல பேசின மாதிரியும் தோணுச்சு. உண்மையா என சிரிப்போடு கேட்டாள். ஒரு பெருமூச்சுடன் குழலி அவளை பார்த்து புன்னகைத்தவள், முதல் முறை ரிசார்ட்ல உங்ககிட்ட பேசினப்போ நான் என் மனசுல இருந்ததை மட்டும்தான் சொன்னேன். ஆனா 2வது தடவை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அனுபவத்துல தான் பேசினேன் என சொன்னவள் நிலவன் தன்னிடம் சண்டையிட்டதை பற்றி சொன்னாள். மீனா கவலையோடு, அப்போ இன்னும் உங்களுக்குள்ள எதுவும் சரியாகலையா? அதனால்தான் 2 பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதா? நான் கூட நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன் என கேட்டாள். ஆமா, தள்ளி இருக்கதான் செஞ்சோம். ஆனா நாங்க தள்ளி இருந்தது தான் எங்க நெருக்கத்தை இன்னும் அதிகரிச்சது என சொன்னவள் அதன் பிறகு நடந்த 1-2 விஷயங்களை மட்டும் சொன்னாள். அப்போ நீ பேசுனதுக்கும் இப்ப முகிக்கிட்ட அமைதியா இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுதே. சில நிமிட மௌனத்திற்கு பிறகு மீனாவிடம் திரும்பிய குழலி, உங்ககிட்ட ரிசார்ட்ல ஒன்னு சொன்னனே ஞாபகம் இருக்கா? நான் மட்டும் உங்க இடத்துல இருந்திருந்தா போராடி என் காதல அடைஞ்சிருப்பேன்னு சொன்னனே, அத நான் வாய் வார்த்தையா மட்டும் சொல்லல. நான் கதிரவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாலும் அவரை நான் போட்டோல கூட பார்க்கல. வீட்டுல முடிவு பண்ணினாங்கன்னு ஓகேன்னு சொன்னேன். முதல் தடவை அவர் ஊருக்கு வந்ததும் என் ஃப்ரெண்ட்ஸு இதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைன்னு காட்டினதும் நான் பார்த்தது முகியத்தான். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. இவர் தான் எனக்கானவர்னு தோணுச்சு.
அப்புறம் அவர் இல்லைன்னு கதிர மாப்பிள்ளையா காட்டவும் மனசுல ஒரு நெருடல். அதுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் அவர்தான் எனக்குன்னு நான் உறுதியா முடிவெடுக்க காரணமா அமைஞ்சது என்றவள் சில நிமிடம் அமைதியாக இருக்க மீனா அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். அப்படின்னா கிராமத்துல இருந்தே நீ அவனை லவ் பண்றியா என மீனா வியப்பாக கேட்க அந்த நேரம் அங்கே வந்த நிலவன் அவர்கள் பேசியதை காதில் வாங்கியபடி நின்றிருந்தான். எல்லாத்தையும் சொன்னா நான் வீட்டுக்கு இப்போ கிளம்ப முடியாது மீனாக்கா. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு கடைசியில உனக்கு என்ன உரிமைன்னு கேட்கவும் எனக்கு கோபம். அதோட பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டதும் எனக்கு என் உலகமே நின்னு போனது மாதிரி ஒரு பிரம்மை. அதனாலதான் அவரை என்னால ஈஸியா மன்னிக்க முடியல. உங்ககிட்ட பேசிட்டு போய் யோசிச்சு பார்த்தப்போ அவருக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து இருக்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் விலகி இருந்தேன். அவரும் புரிஞ்சுகிட்டார். அதுக்கு அவர் ரொம்ப நாள் கூட எடுத்துக்கல. மறுநாளே என்னை தேடி வந்து நிக்கவும் எனக்கு தான் ஆச்சரியம். ஆனா எனக்கு கோபம் கண்ணை மறைச்சுது. அவரை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப என்னை தேடி வந்தார். எனக்கு தேவை அவரோட காதல் தானே தவிர அனுதாபம் இல்ல. அவர் மனசுல காதல் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா அவருக்கும் என்ன பிடிச்சிருந்தது. அதுதான் என்ன அதிகம் கோபப்படுத்தியது. இப்போ அவர் பண்றதெல்லாம் பார்த்தா என்னை விட ஜாஸ்தியா அவர்தான் என்ன காதலிக்கிற மாதிரி தெரியுது. சரி, நீயே தான் எல்லாம் சொல்லிட்டியே, அப்புறமா அவன் கூட சமாதானம் ஆகிட வேண்டியது தானே. அதுதான் என்னால முடியல மீனாக்கா. அவர் மேல ரொம்ப அன்பு வச்சு ஏமாந்த வழியா கூட இருக்கலாம். எங்க மறுபடியும் என்னை விட்டு கொடுத்துருவாரோன்னு யோசிக்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. விரும்புறதோ வெறுக்கிறதோ எதையும் ஆழமா செய்யணும்னு நினைக்கிறவன் நான். ஆனா இவர் விஷயத்துல ஆழமா விரும்ப தெரிஞ்ச எனக்கு அவரை அதே போல வெறுக்க முடியல. அப்படி மட்டும் இருந்தா என்னால ஒரு நொடி கூட அந்த வீட்ல அவர் கூட இருந்திருக்க முடியாது என சொல்ல மீனா அவள் தோள்களை தட்டினாள். உன்னை பார்த்தா ரொம்ப அமைதியா தெரியுது. ஆனா உனக்குள்ள இவ்வளவு விஷயங்களை மறைச்சு வச்சிருக்க. முகி ரொம்ப கொடுத்து வச்சவன். அதனாலதான் உன்ன மாதிரி பொண்ணு அவனுக்கு கிடைச்சிருக்கான். அவன் நல்ல மனசுக்கு தான் நீ கிடைச்சிருக்க. அதே போலதான் உனக்கும். அவன் ரொம்ப நல்லவன். அவனை சோதிக்காதடி பாவம் என சொல்ல அவர்கள் அறைக்குள் வந்த நிலவன், நல்லா சொல்லு மீனா, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா என புன்னகைத்தபடி உள்ளே வந்தான். அவன் உள்ளே வரவும் பெண்கள் இருவரும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மீனா கேள்வியாக, நீ எப்போ வந்த முகி என கேட்டாள். ஏன், நான் எப்போ வந்தா உங்களுக்கு வசதி என நிலவன் ஒரு மாதிரியாக கேட்க அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அதற்குள் ரஞ்சித்தும் வந்துவிட கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்து விட்டு இருவரும் விடைபெற்று கிளம்பினார்கள். குழலிக்கு ஒரே தவிப்பாக இருந்தது. நிலவன் எல்லாவற்றையும் கேட்டிருப்பானா? ஆனால் எதையும் காட்டிக்கொள்ளவில்லையே. கல்லூலி மங்கன் எதற்காவது ரியாக்ட் செய்கிறானா பார் என மனதிற்குள் அவனை திட்டி தீர்த்து கொண்டாள். வீடு வந்து சேரும் வரை அவனும் ஏதோ யோசனையிலேயே இருந்தது போல தோன்றியது. அவன் தன்னிடம் எதுவும் கேட்பதற்கு முன் அறைக்குள் ஓடி விடுவோம் என நினைத்தவள் வேகமாக அறைக்குள் நுழைய போக, மிகா ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட பேசணும் என சொன்னான். அதெல்லாம் இப்ப முடியாது, எனக்கு தூக்கம் வருது என கதவை சாத்த போக அதை தடுத்து பிடித்தவன், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன் என சொன்னான். முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு புரியாதா? கையை எடுங்க, நான் கதவை சாத்தணும் என அவள் முறைத்து கொண்டு நின்றாள். மிகா பிளீஸ் என அவன் முன்னேறி வர ஆரம்பிக்க சட்டென்று அவன் கையை பிடித்து தட்டிவிட்டு கதவை சாற்றி விட்டாள். அவள் அப்படி செய்வாள் என எதிர்பார்க்காத நிலவன் கதவை தட்டி கொண்டே இருந்தான். பிளீஸ் மேகா, ஒரே ஒரு நிமிஷம் என அவன் கெஞ்ச அவள் காதிலேயே வாங்காதது போல இருந்தாள். சற்று நேரம் நின்று பார்த்தவன் தன்னறைக்குள் நுழைய அங்கே ஒரு நிமிடம் கூட அவனால் இருக்க முடியவில்லை. இன்று அவளிடம் பேசாமல் அவனால் தூங்க முடியாது என்று தோன்றிவிட எப்படியும் பேசியே ஆக வேண்டும் என நினைத்து கொண்டான். மீண்டும் அறைக்கதவை தட்ட அவளிடம் இருந்து சத்தமே வரவில்லை. என்ன செய்யலாம் என யோசித்தவன் திடீரென்று அந்த யோசனை தோன்ற புன்னகையுடன், நீ திறக்கலனா என்ன, நான் திறக்க வைக்கிறேன்டி என நினைத்து கொண்டு மொட்டை மாடி வழியாக பைப்பை பிடித்து கொண்டு அவளது அறை இருந்த பகுதிக்கு வந்து ஜன்னலை திறந்து பார்க்க நல்ல வேளையாக அது திறந்திருந்தது. குழலி எப்போதும் படுக்கும் பொழுதுதான் ஜன்னலை சாற்றி கொண்டு படுப்பாள். இன்னும் தூங்கவில்லை போல என நினைத்து கொண்டவன் ஜன்னலை திறந்து கொண்டு உள்ளே குதித்தான்.
கைகளை தட்டி கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தவன் ஜன்னலை மறக்காமல் சாற்ற, குளியலறை கதவை திறந்து கொண்டு குழலி அந்த நேரம் வெளியே வந்தாள். அவளை அந்த நிலையில் பார்த்த நிலவன் திகைத்து விடுவிரிக்க, அதே போல அவனை அங்கே எதிர்பார்க்காதவளும் அதிர்ந்து விழித்தாள். அத்தியாயம் 38. குளித்துவிட்டு மார்பில் டவலுடன் வந்து நின்ற குழலியை பார்த்து நிலவன் அதிர்ந்து நிற்க, அவனை பார்த்த குழலியும் திகைத்து போனாள். நிலவனின் அதிர்ந்த நிலை மாறி மோக உணர்வுகள் தலை தூக்க, தாபத்துடன் அவள் அருகில் வர அவள் முகம் செம்மை பூசி கொண்டது. மேகா என அவள் காதில் கிறக்கமாக அழைத்தவன் அவளை இடையோடு அணைத்து இதழை சிறை செய்ய, வெகு நேரம் கழித்தே அவளை விடுவித்தான். நீங்க எப்படி உள்ள வந்தீங்க என குழலி கோபமாக கேட்க முயன்று மெலிதான குரலில்தான் கேட்டு வைத்தாள். ரொம்ப நேரமா ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருந்தேன், நீ திறக்கல, அதனாலதான் ஜன்னல் வழியா வந்த. ஜன்னல் வழியாவா? எப்படி? வேற எப்படி, மொட்டை மாடியில இருந்து பைப்பை பிடிச்சு இறங்கி வந்தேன். ஐயோ, எங்காவது விழுந்து அடிபட்டிருந்தா என்ன பண்றது என அவள் பதறினாள். அதுதான் ஒன்னும் ஆகலையே, நீ கதவை திறந்திருந்தா நான் ஏன் அப்படி இறங்கி வர போறேன்? அப்படி என்னதான் என்கிட்ட கேட்கணும்? அது இன்னைக்கு நீ மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பத்தி தான் என நிலவன் கேட்க, அவள் உதட்டை கடித்து அமைதியாக இருந்தாள். சொல்ல மாட்டியா மேகா? மாட்டேன், வெளியில போங்க. என்னது, வெளியில போகவா? உன்னை இப்படி பார்த்துட்டு என்னால வெளியில போக முடியுமா? அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் பேபி என்றவன் மீண்டும் அவள் இதழ் அணைக்க, அவனிடமிருந்து திமிரி விடுபட்டவள், இங்க பாருங்க, வேண்டாம் சொல்லிட்டேன் என பின்னால் நகர்ந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நோக்கி நகர்ந்து இரு பக்கமும் அணையிட்டவன், இவ்வளவு நாளா உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம எதுவும் வேண்டாம்னு தான் இருந்த, ஆனா இனி அப்படி இருக்க முடியாதுடி செல்ல குட்டி என்று தன் உடல் முழுவதும் அவள் உடலில் உரசுமாறு நெருங்கி அவள் உடலோடு தன்னை பொருத்தி கொண்டு அவளை இறுக அணைத்து கழுத்தில் முகம் புதைத்தான். மெல்ல மெல்ல அவன் இதழ்கள் செய்த மாயாஜாலத்தில் அவள் உணர்வுகளையும் தட்டி எழுப்பியிருக்க, அவன் சட்டை காலரை அழுந்த பற்றி கொண்டு, நிலா பேபி என அவன் மார்பிலேயே சாய்ந்தாள். உணர்வின் மிகுதியில் அவள் நின்றிருந்த தோற்றமும் அவளின் அழைப்பும் அவனை வேறு உலகிற்கு அழைத்து செல்ல, அவளை கைகளில் ஏந்தி கட்டிலில் கிடத்தி அவள் உடலை மூடியிருந்த டவலை பிடுங்கி அதை தூக்கி தூர எறிந்தான். அவள் இதழில் முத்தமிட்டவன் அவள் இரு கைகளையும் தன் இரு கைகளோடு கோர்த்து கொண்டு அப்படியே பெட்டோடு சேர்த்து அழுந்த பிடித்து கொண்டு அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். அவளோ இனிமையான அந்த உணர்வில் இருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்க, மெல்ல மெல்ல உதடுகளால் அவள் உடல் முழுவதும் ஊர்வலம் நடத்தினான். அவள் வயிற்றில் முகம் புதைத்தவன் தன் மீசையால் குறுகுறுப்பு மூட்ட, அவனை தள்ள நினைத்த அவள் கைகளை அவன் அழுத்தி பிடித்திருக்க, கூசி சிலிர்த்தவள், நிலா பேபி ப்ளீஸ் என்றாள். அதற்காகவே காத்திருந்தவன் போல அவள் நெற்றியில் முத்தமிட்டு முகம் முழுவதும் தன் ஈர உதடுகளை ஒற்றி எடுத்தவன் அதற்கு மேல் மென்மையை கடைபிடிக்காமல் வன்மையாக அவள் இதழ்களை சிறை செய்தான். இருவருக்கும் முதல் அனுபவம் என்பதால் ஒருவித பரவசம், தெரிந்து கொள்ளும் பேரார்வம், காதலுடன் கூடிய தேடல் என்று ஒருவித தடுமாற்றத்திற்கு பிறகு ஒன்று சேர்ந்தவர்கள் அதன் இன்பத்தில் திளைத்து மீண்டும் மீண்டும் ஒருவரை ஒருவர் நாடினார்கள். விடியும் வரை கூட இருவருக்குமான வேகம் குறையவே இல்லை. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த காதலை எண்ணி இருவருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஜன்னல் வழியே விழுந்ததற்கான வெளிச்ச புள்ளிகள் தெரிய, அதன் பிறகுதான் இருவரும் ஒரு வெட்க புன்னகையுடன் பிரிந்து ஒருவரை ஒருவர் அணைத்தவாறு துயில் கொள்ள ஆரம்பித்தார்கள். மறுநாள் காலையில் முதலில் கண் விழித்த குழலி கூச்சத்துடன் குளியலறைக்குள் நுழைந்து கொள்ள, அவள் குளிக்கும் சத்தத்தில் கண் விழித்த நிலவனும் கூட அவளை சந்திக்க கூச்சப்பட்டு தனது அறைக்குள் நுழைந்து கொண்டான். இருவரும் கிளம்பி கீழே வந்த பிறகும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவே வெட்கப்பட்டு தவித்தபடி இருக்க, நாச்சியார்தான் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். சட்னி வைக்கிறேன் பேர்வழி என்று நாச்சியார் கைகளில் சிந்தியபடி நிலவன் தலை குனிந்தே பரிமாறிக் கொண்டிருக்க, வந்த எரிச்சலில், ஏண்டா பேராண்டி, உனக்கு என்னதாடா கேடு? காலையில இருந்து ஒரு மார்க்கமா திரியிற. காப்பிய கையில கொடுக்க சொன்னா என் தலையில கொண்டு வந்து வைக்கிற, இட்லியில பிளேட்ல வைக்காம மேசையில வைக்கிற, சட்னிய போடுனா என் கையில ஊத்துற,
என்னடா ஆச்சு உனக்கு என கேட்க அவன் நெளிந்து கொண்டு நின்றான். அவன்தான் அப்படி என்றால் அவனை கேட்டதற்கு என்னவோ இவளை கேட்டது மாதிரி குழலில் நெளிந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அடியே, உனக்கு என்னடி ஆச்சு? அவனை கேட்டா நீ ஏண்டி நெளிகிற? பாட்டி, உனக்கு வேற வேலையே இல்லையா? பேசாம சாப்பிட மாட்டியா? நான் ஒழுங்கா தாண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீதான் ரொம்ப நேரமா வச்ச ஒரு இட்லியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ பாட்டி, உன் கூட மனுஷன் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா என வேகமாக எழுந்து கை கழுவ சென்றவள் அடுத்த நொடி தனது அறைக்குள் ஓடி மறைந்தாள். அன்று முழுவதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கவே சங்கடப்பட்டு கொண்டு ஒருவித தவிப்புடனே இருந்தனர். இருவருக்கும் ஒருவித எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட குழலிக்கு வீம்பை விட்டு கொடுக்க முடியவில்லை. அதனால் இரவு நேரம் வந்ததும் அவன் அவளையே ஆர்வமுடன் பார்த்திருந்தாலும் வேண்டுமென்றே அவனை பார்த்து கொண்டே அறைக்கதவை சாத்தி கொண்டாள். மிகா, கதவு திரடி என அவன் எத்தனை விதமாக அழைத்து பார்த்தும் உள்ளே அவள் சிரிப்புடன் அமர்ந்திருந்தாளே ஒழிய கதவை திறக்கவே இல்லை. மிகா, பிளீஸ் டி என அவன் தாபத்துடன் அழைக்க உள்ளே அவள் வெட்கத்துடன் அவன் அழைப்பை ஆசையுடன் காதில் வாங்கி கொண்டிருந்தாள். சற்று நேரம் அவளை அழைத்து பார்த்தவனின் குரல் பிறகு கேட்கவில்லை எனவும் யோசனையுடன் கதவின் அருகே சென்று காதை வைத்து பார்த்தவள், போயிட்டானா? இருக்காதே, நம்ம ஆள் அப்படியெல்லாம் விட்டுட்டு போறவன் இல்லையே என தனக்குள் சொல்லிக் கொண்டவள் உதட்டில் கை வைத்து கதவை திறப்போமா என யோசித்துக் கொண்டிருந்தாள். மேடம், அங்க என்ன பாக்குறீங்க? நான் இங்க இருக்கேன் என சொன்னவன் ஜன்னல் வழியாக எகிரி குதித்து உள்ளே நுழைந்தான். நீ நீ எதுக்காக உள்ள வந்த? அது உன்னை சும்மா பாத்துட்டு போகலாம்னு வந்தேன். அதுதான் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, பத்தாதா? போதாதே, அப்படி மட்டும் பார்த்தா போதுமா? இப்படியும் பார்க்கணுமே என அவள் காதில் ரகசியம் பேச அவனை தள்ளிவிட்டவள், அதெல்லாம் முடியாது, போங்க வெளியில என சொன்னாள். போகணுமா மிகா என்றவாறு அவள் அருகில் வர, ஆமா என்று திடமாக சொன்னாள். கண்டிப்பா போகணுமா மேகா என இன்னும் நெருங்கி வர, ஆ ஆமா என இப்பொழுது அவள் குரல் திடமிழந்து வந்தது. போயே ஆகணுமா மேகா என்றவாறு அவளை நெருங்கி அவள் இடையை அணைத்து இருக்க அதற்கு மேல் அவளுக்கு பேச்சு வரவில்லை. வெறும் காற்றுத்தான் வந்தது. அவள் எதுவும் பேசவில்லை என்றதும் அவள் இதழில் ஆழ்ந்து முத்தமிட்டவன் அதற்கு பிறகு வந்த நேரங்களை எல்லாம் தனக்கே உரித்தாக்கி கொண்டான். மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல முதலில் கண் விழித்த குழலி குளியலறைக்குள் புகுந்து கொள்ள அவன் எழுந்து தனது அறைக்குள் நுழைந்து கொண்டான். விடுமுறையில் கிடைத்த 2 நாட்களும் நாச்சியார் பார்க்காத சமயம் குழலி அறைக்குள் புகுந்து நிலவன் அவளை ஆட்கொள்ள எட்டி இருக்கும் போது அவனை தவிர்க்க நினைப்பவள் அருகில் வந்ததும் அவனை தவிர்க்க முடியாமல் அவனோடு ஒன்றி போவாள். மறுநாளில் இருந்து இருவரும் கல்லூரிக்கும் அலுவலகத்திற்கும் என கிளம்பி போக இருவருக்குள்ளும் ஒரு புது உற்சாகம் அரும்பி இருந்தது. நிலவன் எப்பொழுதுமே கலகலப்பானவன் என்பதால் அவனது கூடுதல் கலகலப்பு யாருக்கும் வித்தியாசமாக தெரியவில்லை. ஆனால் குழலியின் முகம் பிரகாசமாக இருக்க ஸ்ரீயாவிற்கு சிறியதாக சந்தேகம் வந்தது. இப்போதெல்லாம் அவனுடைய வீட்டிற்கு அடிக்கடி போகவும் முடியவில்லை. அந்த நாச்சியார் கிழவி இருந்து கொண்டு அவளை ஓட ஓட விரட்டியது. வேலைக்கும் புது கம்பெனி பார்த்து விட்டதால் எல்லோரும் இப்போது அங்குதான் சென்று வந்து கொண்டிருந்தார்கள். அன்று இரவும் நிலவன் ஜன்னல் வழியாகத்தான் உள்ளே வந்தான். அந்த வாரம் முழுவதும் அதே போல அவன் ஜன்னல் வழியாக வர, ஏண்டி, நான் தான் தினமும் வரேன்னு தெரியுதுல்ல, ஜன்னலை தான் சாத்த மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் கதவையாவது திறந்து வைக்கலாம்ல, மேல இருந்து வரத்துக்கு கஷ்டமா இருக்குடி என சொல்ல குழலி அவனை முறைத்து பார்த்தாள். ஓஹோ, உங்களுக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? நான் உங்களுக்காக தான் ஜன்னலை திறந்து வைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு காத்து வேணும்னு தான் திறந்து வச்சேன். இனிமே அந்த ஜன்னலை நீங்க எப்படி திறக்கிறீங்கன்னு பாக்குறேன் என அவனிடம் சவால் விட்டு தனது அறைக்குள் செல்ல, ஐயையோ, தேவையில்லாம இவளை உசுப்பேத்து விட்டுட்டோம் போல இருக்கே, ஜன்னலை திறக்கலன்னா என்ன பண்றது என நினைத்து கொண்டே பைப்பை பிடித்து கொண்டே கீழே இறங்கி வந்து ஜன்னலை தட்ட அவளோ சொன்னது மாதிரியே ஜன்னலை திறக்கவில்லை. மீண்டும் பைப்பில் மாடி ஏறி வந்து அவள் அறைக்கதவை தட்ட அவளோ அதையும் திறக்கவில்லை. முகி, உனக்கு இந்த வாய் தாண்டா, இந்த வாய் தான் உனக்கு சனியே, இப்ப இவ இல்லாம எப்படி தூங்குறது? அடியே, கதவை திறடி, இனிமே நான் உனக்கு கிண்டல் பண்ணவே மாட்டேன். மேகா,
பிளீஸ் டி என கெஞ்சிக் கொண்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில், சரி கதவை திறக்க மாட்டல்ல போ, இனி நான் உன்னை தேடி வரவே மாட்டேன் என கோபித்துக் கொண்டு செல்வது போல செல்ல குழலிக்கு திக்கென்று இருந்தது. அவன் இப்படியெல்லாம் பேசியதில்லையே என தவிப்புடன் அவள் கதவை திறந்து பார்க்க, சற்றென்று அவளை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு கதவை அரைந்து சாத்தி தாளிட்டவன் அவளை தூக்கி கட்டிலில் போட்டு, என்ன கெஞ்ச வச்சல்ல, இன்னைக்கு நைட்டு நான் உன்னை கதற வைக்கிறேன்டி என்றபடி அவள் மீது பாய அவளோ அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். சொன்ன மாதிரியே இரவு முழுவதும் அவளை கதற வைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். நொடி நேரம் கூட அவளை விட்டு விலகி வீணாக்கவில்லை. வெகு நேரம் அவள் கெஞ்சிய பிறகுதான் அவளை விட்டவன், இன்னி இப்படி செஞ்சு பாரு, உன்னை 2 நாள் ஆனாலும் தூங்க விட மாட்டேன் என மிரட்டிவிட்டு விலகி படுத்தான். இனி ஜன்னலை திறக்க மாட்டேன் என அவள் சவாலாகவே சொல்லிவிட்டதால் அதன் பிறகு ஜன்னலை திறக்கவில்லை. இதை தெரிந்து கொண்ட நிலவன் இவளை இப்படியே விட்டால் சரி வராது என நினைத்து, எப்போதும் அவர்களுக்கு பரிமாறிவிட்டு சாப்பிடுபவன் அவர்களுக்கு முன்னாலேயே சாப்பிட்டு விட்டு தனது அறைக்குள் சென்று இருந்து கொண்டான். சரியாக அவள் தன் அறை கதவை திறக்கும் நேரம் அவளை அணைத்து தூக்கி கொண்டே அவள் அறைக்குள் சென்று கதவை சாற்றி கொண்டான். இதே போல அடுத்து வந்த நாட்களும் தொடர அவளுக்குத்தான் அவனை கட்டுப்படுத்துவது பெரும் பாடாகியது. நாச்சியாருக்கு ஓரளவு விவரம் பொறிப்பட்டு விட நிலவனை கிண்டல் செய்யும் பொருட்டு, என்ன பேராண்டி ஒரு வழியா சாதிச்சிட்ட போல என கேட்டார். நீ கேட்க வர்றது புரியுது பாட்டி, அதுல சாதிச்சிட்டேன். ஆனா அவளை சமாதானப்படுத்துறதுலதான் தோத்து போயிட்டே இருக்கேன் பாட்டி. அவதான் உன்னை வெறுக்கலையடா, அப்புறம் என்ன? அதுதான் பாட்டி இன்னும் கஷ்டமா இருக்கு. நான் பேசினத அவளால மறக்க முடியாம தவிக்கிறா. அதே நேரம் என்ன அவளால வெறுக்கவும் முடியல. அதெல்லாம் அவ சரியாயிடுவா, நீ முட்டாள்தனமா ரோசிச்சு அவளை விட்டு போயிடாத. இனி நானே நினைச்சாலும் என்னால அவளை விட்டு விலகி இருக்க முடியாது பாட்டி என அவன் வெட்கப்பட்டு நகத்தை கடித்து கொண்டே சொல்ல நாச்சியார் அவனை மேலும் கீழும் பார்த்தார். அடேய், ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு நீ அடிக்கிற லூட்டி எல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காதுடா. பாட்டி என்ன புகழாத பாட்டி, ஒரே வெக்கமா இருக்கு. டேய், வயசான காலத்துல நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துட போறேன்டா. நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன். ஆனா நீங்க 2 பேரும் வெக்கப்படுற பேர்ல நெளிறீங்க பாருங்க, அதத்தான் தாங்கவே முடியல. பேசாம கொஞ்ச நாள் நான் அந்த வீட்டுல போய் இருக்கேன். இதையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. என்ன பாட்டி இதுக்கே இப்படி பயந்துட்ட? வேற என்ன செய்ய சொல்ற? உன் தாத்தன் வேற லெவல்ல ரொமான்ஸ் பண்ணுவாரு. நானும் உன் தாத்தனை என் கைக்குள்ளேயே வச்சுக்குவேன். அப்படியெல்லாம் அருமை பெருமையா ரொமான்ஸ் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் பண்றத பார்க்க சகிக்கல. கிளவி, உண்மையை சொல்லு, உனக்கு பார்க்க சகிக்கலையா இல்ல எங்க 2 பேரையும் பார்த்து பொறாமையா? பொறாமனே வச்சுக்கடா. ஒரு வயசானவ இருக்கேன்னு பார்க்காம 2 பேரும் கொஞ்ச நஞ்ச கூத்த அடிக்கிறீங்க. கண்ணாலேயே பேசிக்கிறது, கையாலேயே பதில் சொல்லிக்கிறதுன்னு தாங்க முடியல. ஒரு சின்ன திருத்தங்கிழவி, நான் மட்டும்தான் கண்ணாலையும் பேசுவேன், கையாலையும் பேசுவேன். உன் பேத்தி என்ன முறைச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கா. அது ரொமான்ஸ்னு நீ தப்பா நினைச்சிடாத. என் பேத்திக்கு அவ்வளவுதான் ரொமான்ஸ் பண்ண தெரியும். உனக்கு அதுவே அதிகம். என் பேத்திய கூட்டிட்டு பீச்சுக்கு பொறிகடலை வாங்க போனவன் தானே நீ. அவன் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்ணிருப்பான். நீ எல்லாம் என் பேத்திய கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிட்டு. கிழவி, நான் என்ன எதுவும் பண்ண மாட்டேன் நான் சொன்னேன். வேற யாரையாவது அழைச்சிட்டு போக சொல்லியிருந்தா தரமா பண்ணிருப்பேன். உன் பேத்திய அழைச்சிட்டு போனா பொறிகடலை தான் வாங்க முடியும். அவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருந்துச்சு. அவதான் எதுக்கு எடுத்தாலும் உடனே கைய நீட்டுனாலே. அப்புறம் எப்படி அவளை அழைச்சிட்டு போய் தைரியமா ரொமான்ஸ் பண்றது? இப்ப மட்டும் எப்படிடா பண்ற? இப்பதான் அவ பக்கம் இருக்கிற எல்லா வீக்னஸும் தெரிஞ்சு போச்சே. அப்படி என்னடா தெரிஞ்சு போச்சு? உன் பேத்தி என்ன ரொம்ப லவ் பண்றா என சொல்லி கண்ணடிக்க நாச்சியார் அவனை வியப்புடன் பார்த்தாள். இப்ப இல்ல கிழவி, என்ன கிராமத்துல இருக்கும்போதே லவ் பண்றாளாம். மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் என சொல்ல நாச்சியாரோ, அதையே இப்பதான் கண்டுபிடிச்சியா? எனக்கு எப்பவோ தெரியும் என அலட்சியமாக சொன்னார். என்ன கிழவி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? முன்னாடியே தெரியும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே.
நானே எல்லாத்தையும் சொல்லணும்னா நீ எதுக்காகடா இருக்க? அவ காதலிக்கிறத தான் உனக்கு கண்டுபிடிக்க தெரியல. எப்ப இருந்து காதலிக்கிறானாவது கண்டுபிடிப்பியான்னு பார்த்தேன். கிழவி, நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற. நான் என்ன செய்யட்டும்? அவன் நல்லா ஊட்டி ஆப்பிள் மாதிரி தல தலன்னு இருக்கா. நான் உள்ளூர் பேரிக்காயாட்டம் இருக்க. அவளுக்கு என் மேல இவ்வளவு காதல் இருக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? நம்ம ரேஞ்சுக்கு ஒரு அனுஷ்காவோ நஸ்ரியாவோ தான் கிடைப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என அவன் சோகமாக சொல்ல, அதுவரை அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த நாச்சியார் கடைசி வார்த்தையில் அவனை கேவலமாக பார்த்து வைத்தார். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு எகத்தான ஆகாதுடா. நஸ்ரியாவும் அனுஷ்காவும் இவர் ரேஞ்சா. சும்மாவா என் பேத்தி உன்னை குனிய வச்சு கும்மி எடுக்கிறா? வீடு கிளவி, நீயும் நானும் பேசவே பிறப்படுத்தவங்க. நம்ம 2 பேரும் இப்படி அடிச்சுக்கலாமா என அவரை சமாதானம் செய்து அழைத்து சென்றான். பக்கத்தில் இருக்கும் தங்கள் வீட்டிற்கு செல்ல போவதாக நாச்சியார் சொல்ல, குழலி ஏன் என்னும் விதமாக அவரை பார்த்தாள். வேற எதுக்குடி? நம்ம மதிப்புள்ளையும் அழகி பிள்ளையும் இன்னும் ஒரு வாரத்துல இங்க வாராங்கல்ல, அவங்கள இங்க தங்க வைக்க முடியுமா? அதனாலதான் அந்த வீட்டை சுத்தம் பண்ணி வச்சா அங்க வந்து தங்குவாங்க. ஊர்ல இருந்து எல்லாரும் பொங்கலுக்கு வரிசை வைக்க வேற வருவாங்க. இருந்து உன்னை அழைச்சிட்டு தான் போவாங்க. அதனால இப்பவே நான் அந்த வீட்டை தயார் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு இன்னும் 15 நாளுக்கு மேல இருக்கே பாட்டி. இருக்குதான். ஆனா இன்னும் ஒரு நாள் நான் இங்க இருந்தா கூட உன் புருஷன் என்ன விரட்டி விட்டுடுவானே என மனதுக்குள் நினைத்த நாச்சியார், இருக்கட்டும்டி, இப்ப இருந்து தயார் பண்றேன். ஒரு வாரத்துல மதியம் அழகிய வேற வந்துடுவாங்க என சொன்னார். மதி படிக்க வர சரி, அழகி ஏன் பாட்டி இங்க வர்றா? அவளுக்கு இங்க ஊரை சுத்தி பார்க்கணுமா. ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராளாம். அதுக்கு அடுத்த வாரம்தான் நம்ம பொங்கலுக்கு ஊருக்கு போயிடுவோம்ல. அதனாலதான் அவன் அண்ணனும் அப்பனும் அனுப்பி வைக்கிறானுங்க என சொல்ல, குழலி யோசனையோடு தலையாட்டி கொண்டாள். அத்தியாயம் 39. நாச்சியார் இருக்கும் வரை கொஞ்சம் வரைமுறையை கடைபிடித்த நிலவன் அதற்கு பிறகு சுத்தமாக குழலியை விட்டு நகரவே இல்லை. அவள் வீட்டிற்குள் நுழையும் போதே கட்டி அணைத்து இதழ் முத்தத்தோடு தான் வரவேற்பான். அவனிடம் இந்த மாதிரியான அதிரடியை எதிர்பார்க்காதவள் திணறி திண்டாடி போனாள். இப்போதெல்லாம் வீட்டுக்குள் நுழையும் போதே அவன் எங்கே இருக்கிறான் என ஒரு கண்ணை வைத்துக்கொண்டே பயந்து பயந்துதான் உள்ளே நுழைந்தாள். அதே போல இரவு அறைக்குள் நுழையும் போது சுற்றி முற்றி அவன் எங்கே இருக்கிறான் என பார்த்து கொண்டேதான் உள்ளே நுழைவாள். ஆனால் அவன் அவ்வளவு நேரம் எங்கிருப்பானோ? அவள் அறைக்குள் நுழையும் நேரம் அவளை தூக்கி கொண்டு போவது அவனாகத்தான் இருக்கும். என்னதான் அவனை பிடிக்காத மாதிரி நடித்தாலும் கூட அவனது இந்த மாதிரியான அதிரடி குறும்புகள், முத்தங்கள், சீண்டல்கள் எல்லாம் அவளுக்கு பிடித்துத்தான் இருந்தது. அன்று அவனுக்கு ஏதோ போன் கால் வர அதை பேசிக் கொண்டிருந்ததில் குழலி அறைக்குள் சென்று கதவடைத்து விட்டாள். பிறகு வந்து அவளை தேடி பார்த்துவிட்டு அவள் அறைக்கதவை தட்ட வழக்கம் போல அவள் கண்டு கொள்ளவே இல்லை. திமிரு பிடிச்சவ என புன்னகைத்து கொண்டு வழக்கம் போல மாடி ஏறி பைப்பை பிடித்து கொண்டு இறங்கி கொண்டிருக்க, பைப்பை இறுக்கியிருந்த கிளாம்பு சிறிதாக நீட்டி கொண்டிருக்க அது அவன் கையை கிழித்து விட்டது. ஆவென்று கையை உதறி கொண்டவன் கையில் ரத்தம் வழிய அந்த வழியோடு பைப்பில் இறங்கி வர அவனுக்கு சிரமமாக இருந்தது. ஜன்னல் அருகே வந்ததும் வழக்கம் போல ஏதோ கலாட்டா செய்கிறான் என்று குழலி முதலில் கதவை திறக்கவே இல்லை. மிகா, கதவை திறடி பிளீஸ் என சொல்லிக்கொண்டே இருந்தவன், என்னால முடியலடி, நீ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தா நான் கையை விட்டுருவேன் என சொல்ல அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்றில் அவ்வளவு நேரம் இருந்த பிடிவாதம் நீங்கி வேகமாக ஓடி வந்து ஜன்னலை திறக்க கைகளில் வழிந்த இரத்தத்தோடு அவன் உள்ளே குதித்தான். அவன் கைகளில் இரத்தத்தை பார்த்ததும் வேகமாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்து அவன் கைகளில் மருந்திட்டு கட்டு போட்டவள் அதை போட்டு முடியும் வரை, நிலா பேபி, உனக்கு ஒண்ணு இல்லையே, வலிக்குதா என கண்ணீருடன் கேட்டுக்கொண்டே இருக்க அவள் பதற்றத்தை பார்த்தவன் புன்னகைத்து கொண்டான். சாரி, என் தப்புதான், நான் கவனிக்காம இருந்துட்டேன் என வெகு நேரம் புலம்பிக் கொண்டே இருக்க அவளை மார்பில் சாய்த்து மெல்ல தலையை தடவி ஆறுதல் படுத்த அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்கி போனாள். மறுநாள் எழுந்ததும் அவனை ஒரு வேலையும் செய்ய விடாமல் பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டாள். ஒன்றுமில்லை, சின்ன அடிதான் என்று சொன்னாலும் அவள் காதிலேயே வாங்கவில்லை. அவனிடமே கேட்டு சமையலையும் கூட அவள்தான் செய்தாள்.
அவனுக்கு ஊட்டி விடுவது, சின்ன சின்ன தேவைகளையும் பார்த்து கவனிப்பது என இருக்க, முதல் முறையாக தனக்கென்று ஒருவர் அப்படி பார்த்து பார்த்து செய்வது அவனுக்கு சொல்லொண்ணா மகிழ்ச்சியை தந்தது. எல்லோருக்கும் அவன்தான் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்வான். அதில் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இப்போது குழலி அவனுக்கென்று எல்லாம் செய்வது அவனை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருந்தது. 2 நாட்களில் அவன் கை காயம் சரியாகிவிட்டாலும் கூட அவனை எதுவும் செய்ய விடாமல் அவள்தான் எல்லாம் செய்தாள். அவளை வற்புறுத்தியே தனக்கு ஒன்றும் இல்லை என அவளுக்கு புரிய வைத்து இருவரும் பகிர்ந்து கொண்டு வேலையை செய்தார்கள். அதன் பிறகு குழலி கதவை பூட்டுவதே இல்லை. அவனாக வந்து கதவை சாத்தும் வரை திறந்தே வைத்திருந்தாள். நிலவன் கூட அவளிடம் கேலியாக, இதுல ஒரு கிக்கே இல்லடி, என்ன இருந்தாலும் நீ கதவை சாத்துறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியெல்லாம் கேட்ச் பண்றதுன்னு காத்திருந்து பண்றதுதான் செம கிக்கா இருந்துச்சு என சொன்னான். ஆமா, கிக்கா இருக்கும். அப்புறம் கைய உடைச்சிட்டு வந்து படுப்பீங்க. தேவையா அதெல்லாம்? யானைக்கும் அடி சறுக்கும். ஏதோ ஒரு தடவை சறுக்கிடுச்சு, அதையே சொல்லுவியா நீ? இன்னும் ஒரு அடி சறுக்கிருந்தா ஐயாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தப்பிச்சிட்டோம்னு தெனாவட்டில பேசிட்டு இருக்கீங்களாக்கும். ஐயா ஸ்டீல் பாடிடி, அப்படியே கீழே விழுந்திருந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. என்ன லைட்டா கை கால் முறிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். அப்படி ஏதாவது ஆனா கூட கடைசி வரைக்கும் நீதான் என்னை உட்கார வச்சு சோறு போடுற மாதிரி இருந்திருக்கும். அவன் சொல்லிய விதத்தில் அவன் வாயை மூடியவள், நிலவிவி என்ன பேச்சு பேசுற என கண்கள் கலங்க கேட்க அவளையே ஆழ்ந்து பார்த்தவன், ஏன் கை கால் போனா என்னை வச்சு பாத்துக்க மாட்டியா என கேட்டான். அவனை முறைத்து பார்த்தவள், நான் ஏன் பார்க்கணும்? எங்கேயாவது போய் பிச்சை எடு, கை கால் போகுமா? அப்படி பேசாதன்னு சொன்னா அதையே பேசுறான். என்ன கஷ்டப்படுத்துறதே வேலையா வச்சிருக்கான். இவனுக்கு ஒண்ணுன்னா நான் பார்க்காம வேற யார் பார்ப்பாங்க? உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறானா? சொல்றவங்க யாரும் செய்ய மாட்டாங்கன்னு தெரியாதா? உண்மையான அன்பு இருக்கிறவங்க சொல்லாமலே அவங்கள புரிஞ்சுக்கலாம். இவன் என்னைக்குதான் என்ன புரிஞ்சுக்க போறானோ என மெலிதான குரலில் புலம்பிக் கொண்டிருந்தாள். அது தெளிவாக அவன் காதில் விழ அவளது கோபத்தில் அவனுக்கு அப்படி ஒரு காதல் பெருகியது. அவளை அணைத்தவன் அவளது இதழில் தன் மொத்த காதலையும் தேக்கி முத்தமிட ஆரம்பித்தான். வழக்கத்தை விட பெரும் காதலுடன் அவளை நாட, அவளும் கூட அவன் பேசியதில் கொஞ்சம் மனம் கலங்கி இருந்ததால் அவனை எந்த இடத்திலும் தடுக்கவே இல்லை. முடிவில் அவளை அணைத்து கொண்டு படுத்தபோது எல்லா இன்பமும் கைவர பெற்றதாய் உணர்ந்தவனுக்கு எல்லை இல்லாத நிம்மதி பெருகியது. அந்த நிம்மதி தந்த சுகத்துடன் நிறைவுடன் கண்ணயர்ந்தான். நாச்சியார் வீட்டில் இல்லாதது நிலவனுக்கு வசதியாய் போயிற்று. அதனால் இருவரும் வீட்டில் இருக்கும் சமயம் முழுவதும் அவனுக்கானதாய் மாற்றிக்கொண்டான். அவள் வீட்டில் நுழையும் போது அவளை இறுக்கி அணைத்து இதழில் முத்தமிட்டு தூக்கிக் கொள்பவன் அதன் பிறகு சமையலறை, ஹால், பெட்ரூம் என எந்த இடத்திலும் அவளை விட்டு இம்மியளவும் நகர்வதில்லை. சமைக்கும் போது கூட அவளை அணைத்தபடியேதான் வேலைகளை கவனிப்பான். குழலியாக நினைத்தால் கூட அவனை விட்டு விலக முடியாது. அவள் கல்லூரி பாடங்களை படித்து கொண்டிருக்கும் போது கூட அவன் லேப்டாப்பில் அவளை மடியில் அமர்த்தி கொண்டுதான் வேலை பார்ப்பான். அவளுக்கு தானே உணவு ஊட்டிவிட்டு வேலைகளை எல்லாம் முடித்த பின் அவளை கைகளில் ஏந்தி கொண்டு அவளது அறைக்குள் அடைந்து கொள்வான். நாச்சியார் சொன்னது போலவே தலைப்பொங்கலுக்கு மாப்பிள்ளையும் மகளையும் ஊருக்கு செல்ல அழைப்பு விடுக்க குழலியின் உறவினர்கள் எல்லோரும் கிளம்பி வந்திருந்தார்கள். அது விடுமுறை நாள் என்பதால் நிலவனின் நண்பர்களும் வந்திருக்க நிலவன் அப்போது வீட்டில் இல்லை. எல்லோருக்கும் அசைவம் வாங்குவதற்காக வெளியில் சென்றிருந்தான். நிலவன் வீடு திருமண வீடு போல ஒரே கூட்டமாக இருக்க உள்ளே வந்தவர்களுக்கு ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கொண்டோமே என்று இருந்தது. நிலவன் திரும்பி வந்தபோது வாசலிலேயே நண்பர்களுடைய பைக்கை பார்த்து விட்டான். உள்ளே வந்தவனுக்கு விஷ்ணுவும் ராமும் அமர்ந்திருந்த கோலம் கண்டு சிரிப்பு பீரிட்டது. ஏற்கனவே வந்தவர்களுக்கு இடமில்லாமல் அங்கும் இங்கும் பாயை விரித்து தரையில்தான் அமர்ந்திருந்தார்கள். விஷ்ணுவும் ராமும் சோஃபாவில் அமர்ந்திருந்த அந்த மீசைக்காரர்களின் மடியில் அமர்ந்திருந்தார்கள். சிரிப்பை அடக்கியபடி விஷ்ணுவை பார்த்தவன், வாங்கடா, எப்ப வந்தீங்க என கேட்டான். நீங்க வெளியில கிளம்புனப்பவே வந்துட்டாங்க மாப்பிள்ள. உங்களை தான் கேட்டாங்க. நீங்க வெளியில போயிருக்கிறதா சொன்னதும் கிளம்ப பார்த்தாங்க. நாங்க புடிச்சு வச்சுட்டோம்ல. அது எப்படி
மாப்பிள்ளைய பார்க்க வந்துட்டு பார்க்காம போவீங்க, மாப்பிள்ளை வந்தா எங்களை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களான்னு சொல்லி உக்கார சொன்னோம். இடம் இல்லைன்னு சொன்னிச்சிங்க. நாங்க அப்படியே விட்டு புடுவோமா? அதே மடியில உட்கார வச்சுட்டோம் என கிராமத்தில் அவர்கள் முதலில் சந்தித்த அந்த மீசைக்காரர் விளக்கம் சொல்ல, சின்னாங்கு என்ற இன்னொரு மீசைக்காரர், ஏல வீரையா, மாப்பிள்ளையோட சோக்காளிகளுக்கு அந்த பலகாரத்தை எடுத்து கொடுடா, சாப்பிடட்டும். நம்ம கவனிக்கலன்னு தப்பா எடுத்துக்க போறாங்க என சொன்னார். அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் என வாயை திறந்த விஷ்ணுவின் வாயில் ஒரு முழு ஜாங்கிரியை எடுத்து வைத்து அடைக்க, அவனும் அதை வாயில் வைத்து கொண்டு பேந்த பேந்த முழித்தான். அதற்கு மேல் முடியாமல் நிலவன் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஒரு கையால் முகத்தை மறைத்தபடி சிரித்துவிட, விஷ்ணுவோ, டே கிராதகா, என்ன காப்பாத்துடா என கண்களால் இறைஞ்சினான். ஐம் சாரி மச்சான், என்னால இப்ப முடியாது. வாய்ப்பிருந்தா அடுத்த ஜென்மத்துல சந்திப்போம் என கண்களால் பதில் சொல்லிவிட்டு சென்றுவிட, அடேய் வாடா, நீ தனியா மாட்டாமலா போவ என விஷ்ணு பொறுமி கொண்டான். கண்மணி ரஞ்சினி இருவரும் அங்கிருந்த பெண்களுக்கு சமையலில் உதவி கொண்டிருக்க, ஸ்ரேயா உதவி செய்வதை போல சும்மா நின்று கொண்டிருந்தாள். ஊரிலிருந்து வந்திருந்த கிழவிகளோடு நாச்சியாருக்கு நேரம் போவதே தெரியாமல் போய்கொண்டிருக்க, குழலிதான் சமையலறையில் நின்று எல்லோருக்கும் சமையல் செய்து கொண்டிருந்தாள். அம்மா, பெரியம்மா, சித்தி என எல்லோரும் உதவி செய்தாலும் கூட அவளும் வேலை செய்துதான் ஆக வேண்டி இருந்தது. அதன் காரணமாகவே அவளுக்கு நிலவனோடு தனியாக நேரம் வாய்க்கவில்லை. எப்போதுமே அவளுடன் சுற்றி கொண்டிருக்கும் நிலவனுக்குத்தான் தவிப்பாய் இருந்தது. இதில் விஷ்ணுவையும் ராமையும் படுத்தி வைத்த மீசைக்காரர்கள் அவனையும் படுத்தி வைக்க தவறவில்லை. பேச்சோடு பேச்சாக ராமுக்கு தெரிய வேண்டிய முக்கிய தகவலான மதி நாளைக்கு வருகிறாள் என்ற தகவலும் சேர்ந்து வந்திருந்தது. அதனால் அந்த மீசைக்காரர்கள் என்ன கொடுமைப்படுத்தினாலும் ராம் நாளைக்கு கட்டாயம் வர வேண்டுமென்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் விஷ்ணுதான் இவர்கள் ஊருக்கு போகும் வரை அந்த ஏரியா பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது என முடிவெடுத்து கொண்டான். எல்லோரும் இரவு சாப்பாடு முடிந்து பக்கத்தில் இருக்கும் தங்கள் வீட்டிற்கு செல்ல, நிலவன் வீட்டிலும் கொஞ்சம் பேர் தங்கி கொண்டார்கள். அதுவும் குழலியின் அண்ணன்களுக்கு மத்தியில் நிலவனை படுக்க வைத்து கொள்ள, இரவாவது அவளை சந்திக்கலாம் என காத்திருந்தவனுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இதில் எந்த பக்கம் திரும்பினாலும் அவனை பார்த்த மாதிரியே அவன் அண்ணன்கள் படுத்திருக்க, அசையாமல் மல்லாக்கா படுத்திருந்தவனுக்கு மூச்சு விடக்கூட கஷ்டமாக இருந்தது. இவனுங்க ஏன் என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு படுத்திருக்கானுங்க? இப்படி பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? நல்லா வந்து சேர்ந்திருக்கானுங்க பாரு. சூமோ பயில்வானுங்க மாதிரி ஒவ்வொருத்தனும் 100 கிலோ குறையாம இருப்பானுங்க போல இருக்கு. எப்படிதான் அப்படி ஒரு அழகான தங்கச்சிக்கு இப்படிப்பட்ட அண்ணன்களோ தெரியல என மனதுக்குள்ளேயே அவர்களை வறுத்தெடுத்து கொண்டான். வேறு என்ன செய்வது? வெளியில் பேசிவிடும் அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை அல்லவா? மறுநாளும் குழலி கண்ணிலேயே படாமல் பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்க, நிலவனுக்குத்தான் வெறுத்து போனது. எல்லோரும் வந்திருப்பதால் அன்று மட்டும் விடுமுறை எடுத்திருந்தவன் மறுநாளே அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டான். குழலி 2 நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறை எடுத்திருந்ததால் அந்த சாக்கில் கூட அவளை பார்க்க முடியாமல் போய்விட்டது. 3வது நாள் அவளும் கல்லூரிக்கு கிளம்பி இருந்தாலும் குழலியுடைய அண்ணன்கள் கொண்டு விட்டு விடுவதாக சொல்ல, நிலவனுக்கு ஏமாற்றம்தான். இந்த நிலையில் குழலி நிலவனுடைய கம்பெனியில் வேலை பார்த்த 6 மாத ப்ராஜெக்ட் முடிவுக்கு வருவது போல இருந்தது. அதனால் அவர்கள் செல்லும் நேரத்திற்கு தான் அவள் செல்வது மாதிரி இருக்க, அங்கேயும் அவளை பார்க்க முடியாமல் போனது. வாழ்க்கையே வெறுத்து போனது போல இருந்தவன் அன்று எப்பொழுதும் போல வீட்டிற்கு வர, வீட்டில் யாருமே இல்லை. என்னடா இது என ஆச்சரியத்தோடு உள்ளே வந்தவனுக்கு இனிய அதிர்ச்சியாக குழலி மட்டும் சமையலறையில் எதையோ செய்து கொண்டிருந்தாள். முகமெல்லாம் மகிழ்ச்சியில் நிறைய ஓடி சென்றவன் அவளை பின்னால் இருந்து அணைத்து தூக்கி ஒரு சுற்று சுற்றி இறக்கினான். ஐயோ, விடுங்க விடுங்க என குழலி பதற, அவனோ, என்னடி இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் உன்னை முழுசா பாக்குற நேரம் கிடைச்சிருக்கு, அது கூட உனக்கு பொறுக்கலையா என அவள் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்தான். அவள் அதிர்ச்சியில் நின்றிருக்க பக்கத்தில் யாரோ தொண்டையை கனைக்கும் சத்தம் கேட்டது. எங்கிருந்து சத்தம் வருது
என்றபடி நிலவன் திரும்ப அங்கே நின்றிருந்த மதியையும் அழகியையும் பார்த்ததும் அவன் அதிர்ச்சியாகினான். அழகி அவனையே ஒரு மாதிரியாய் பார்த்திருக்க, மதி, என்ன அத்தா, ரொம்ப ஏங்கி போயிருப்பீங்க போல இருக்கு, பக்கத்துல ஆள் நிக்கிறது கூட கண்ணுக்கு தெரியலையே என சிரித்தாள். நான் என்ன பண்றது, உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் கும்பல் சேர்த்துக்கிட்டு என் பொண்டாட்டியே என் கண்ணுல காட்டாம சுத்த விடுறாங்க. இன்னைக்கு யாரும் இல்ல, 3 நாள் கழிச்சு திடீர்னு இவளை பார்த்ததும் எக்ஸைட் ஆகிட்டேன். அத்தா, 3 நாளைக்கு இப்படி பண்றீங்களே, ஒரு வாரம் ஆனா அவ்வளவுதான் போல. இன்னைக்கு தெரியாம கட்டிப்பிடிச்சிங்க, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா நாங்க நின்னாலும் கூட கவலைப்பட மாட்டீங்க போல. என்ன அது, ஒரு வாரமா? ஏன் மேகாவ பிரிஞ்சா? அதெல்லாம் சான்ஸே இல்ல என அவன் சொல்ல குழலிக்கு சற்று கர்வமாக கூட இருந்தது. அத்தா, ரொம்ப தான் வலியாதீங்க. எங்க வீட்டுக்கு வந்த எவ்வளவோ மாப்பிள்ளைய பாத்திருக்கேன், எங்க வீட்டு ஆம்பளைங்களையும் பாத்திருக்கேன். பார்த்தாலும் பார்த்தேன், உங்கள மாதிரி ஒரு பொண்டாட்டி தாசனை நான் பார்த்ததே இல்ல. நிலவனும் அவள் என்ன சொன்னாலும் அலட்டி கொள்ளாமல், இவ்வளவு நாள் தான் பார்த்ததுல, தோ இப்ப பாத்துக்கோ என சொன்னான். அத்தா, நீங்க கொஞ்சம் கூட கூச்சமே பட மாட்டீங்களா? எதுக்கு கூச்சப்படணும்? ஏன் பொண்டாட்டி, நான் பின்னாடி அலையிறேன், இதுல என்ன அசிங்கம் இருக்கு? மதி இதழை பிடித்து மெலிதாக சிரித்தவள், குழலி கொடுத்து வச்சவாத்தான், உங்கள மாதிரி ஒரு நல்ல புருஷன் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அவன் குணத்துக்கு நீங்க ரொம்ப பொருத்தாத்தான் என மனதார சொன்னாள். அழகிக்கு மட்டும் அங்கு நடந்ததை எல்லாம் பார்க்க பார்க்க உள்ளுக்குள் பொச பொசவென்று இருந்தது. நிலவன் புன்னகையோடு, சரி, எல்லாரும் எங்க போயிருக்காங்க? யாரையும் ஆளைய காணோம் என கேட்டான். எல்லாரும் ஊரை சுத்தி பார்க்க கிளம்பி போயிருக்காங்க. நாங்க இன்னைக்கு தான் வந்ததால டயர்டா இருக்குன்னு போகல, நாளைக்கு தான் போகணும். உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதாத்தா. அப்புறம் நீ எப்படி பியூட்டி இருக்க என கேட்க அழகி அவனை நிமிர்ந்து பார்த்து, இப்பவாவது நானும் இருக்கேன்னு உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சதே என நொடித்து கொண்டாள். ஆட, பியூட்டிக்கு என்ன இவ்வளவு கோபம் வருது? மதிதான் பேசிக்கிட்டு இருந்தா, நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ எதுவும் பேசலையே. நீங்களா ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தேன். சரி, இப்போ பேசிட்டா போகுது. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீ சுடிதார் எல்லாம் போடுவியா என்ன? வெளியில வந்தா மட்டும் போடுவேன் என அவள் சொல்லி கொண்டிருக்க குழலி நிலவனை பார்த்து என தொண்டையை கனைத்தாள். அதில் சுதாரித்து கொண்ட நிலவன், அப்புறம் பேசுறேன் என அழகிக்கு சைகை காட்டிவிட்டு உணவு மேஜையில் வந்து அமர்ந்தான். குழலி அவனை முறைத்து பார்க்கவும் இஹிஹி என பல்லை காட்டினான். உணவு மேஜையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் வந்திருந்த உறவினர்களோடு குழலியும் ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்ற செய்தி நிலவனுக்கு தெரிந்தது. அவன் அதிர்ந்து குழலியை பார்க்க அவளோ அமைதியாக தலை குனிந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். மறு வீட்டு விருந்துக்கு கூட ஊருக்கு போகவில்லை என்பதால் 10 நாட்களாவது அங்கே வைத்துவிட்டுதான் அனுப்புவார்கள் என்று மதி அடுத்த குண்டை தூக்கி போட நிலவன் முகம் மாறிவிட்டது. சாப்பிட்டு முடித்ததும் குழலி பின்னாலேயே சென்றவன், நீ ஊருக்கு போக போறியா மேகா என கேட்டான். ஆமா, போய்தானே ஆகணும், நம்மள அழைக்கத்தான் வந்திருக்காங்க. உங்களால இப்ப வர முடியாது, அட்லீஸ்ட் நானாவது அவங்க கூட சேர்ந்து போறேன். அவங்க முன்னால போகட்டும் மேகா, நம்ம 2 பேரும் அப்புறம் போகலாம். அது சரி வராது, இவ்வளவு தூரம் நம்மள அழைக்கத்தான் வந்திருக்காங்க, எப்படி நானும் வரலன்னு சொல்றது? உனக்கு காலேஜ்ல லீவு கிடைக்காதுன்னு சொல்லி சமாளி மேகா. நான் எதுக்காக போய் சொல்லணும்? அப்போ என்னை விட்டுட்டு போக போறியா மேகா? இவ்வளவு நேரம் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன், நான் கிளம்பத்தான் போறேன். என்னடி, புருஷன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா உனக்கு? நான் எதுக்காக அக்கறைப்படணும்? உங்க மேல எனக்கு என்ன உரிமை இருக்கு என கேட்க நிலவன் அயர்ந்து போனான். இத விடவே மாட்டியா மேகா நீ? நீங்க சொன்னதை தானே நான் சொன்னேன். அப்ப நீ ஊருக்கு போக போற? ஆமா, கட்டாயம் போவேன். மேகா என்று அவன் அழுத்தமாக அழைக்க அவனது இறுகிய குரலில் பயம் வந்தாலும் அலட்சியமாக என்ன என்பதை போல திரும்பி பார்த்தாள். மதியும் அழகியும் ஏதோ பேசிக் கொண்டிருக்க ஹாலில் நின்றுதான் இருவருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. நல்லா யோசிச்சு சொல்லு மேகா, இதுதான் உன் முடிவா என நிலவன் அவளை கூர்மையாக பார்த்து கேட்க குழலிக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட ஆமாம் என்றுதான் சொன்னாள்.
சடார் என்று அவள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தவன், ஐயோ மேகா, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதடி. நான் அன்னைக்கு ஏதோ தெரியாம கோபப்பட்டுட்டேன். நான் வேணும்னே அந்த வார்த்தைய சொல்லலன்னு உனக்கும் தெரியும். திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன கொல்லாதடி. இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னு தெரியல. இதை விட வேற வழி இருக்கிறதாவும் தெரியல. தயவு செஞ்சு உன் புருஷனுக்கு கொஞ்சம் கருணை காட்டுடி. நீ பாட்டுக்கு போயிட்டா நான் இங்க தனியா என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு நடந்தத தயவு செஞ்சு மறந்துடுடி. ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இதுக்கு மேல என்ன வச்சு செஞ்சா நான் தாங்க மாட்டேன்டி என சொல்லிக் கொண்டிருக்க, குழலி இரு கைகளையும் வாயில் வைத்து அவன் செயலை திகைத்து பார்த்திருக்க, அழகியும் மதியும் கூட ஆவென்று வாயை பிளந்து நின்றிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து நிலவனை பார்ப்பதற்காக வந்த அவனுடைய நண்பர்கள் அவன் காலிலேயே விழுந்து கிடந்ததையும் பேசியதையும் கேட்டு, காலிலே விழுந்துட்டாயா என்ற ரீதியில் பார்த்திருந்தார்கள். எல்லாவற்றையும் விட வந்திருந்த உறவினர்கள் அனைவருமே வாசலில் நின்று நிலவனின் இந்த செயலை அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்து நின்றிருந்தார்கள். அத்தியாயம் 40. குழலி வாசலில் நின்றிருந்த தன்னுடைய உறவினர்களை பார்த்ததும், ஐயோ எந்திரிங்க முகி, எல்லாரும் பாக்குறாங்க என சொல்ல, அப்பொழுதுதான் அங்கிருந்த எல்லோரையும் கவனித்தவன் பொன் சிரிப்போடு, வாங்க வாங்க, ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சா என சாதாரணமாக கேட்டபடி எழுந்து நின்றான். யாருக்கும் சற்றென்று பதில் சொல்ல முடியவில்லை. நாச்சியாருக்கு மட்டும் ஓரளவு அவனை பற்றி தெரியும் என்பதால், அதெல்லாம் நல்லா சுத்தி பார்த்தாச்சுடா. இத்தனை நாள் இங்க வந்து இருந்திருக்க, இது மாதிரி சுத்தி காட்டிருக்கியா? எங்க அழைச்சிட்டு போனாலும் உடனே கூட்டிட்டு ஓடி வந்துடுவ என நொடித்து கொண்டார். அவர் தோளில் கை போட்டவன், அது கிளவி, நீ வாய மூடிட்டு கம்முன்னு வந்தேன்னா சுத்தி காட்டலாம். அதை விட்டுட்டு கார்டன் கூட்டிட்டு போனா பூ என்ன இப்படி வாடி போயிருக்கு, இதுதான் இவனுங்க கவனிக்கிற லட்சணமானு அவங்க கிட்ட சண்டைக்கு போற. பீச்சுக்கு கூட்டிட்டு போனா பீச்சை பார்க்காம போட்டுக்கு பின்னாடி முக்காடு போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு அதை போய் பாக்குற. பத்தாததுக்கு எம்ஜிஆர் சிலை பக்கத்துல இவங்க சிலை எல்லாம் ஏன் இருக்குன்னு என்ன மத்த கட்சிக்காரங்கள்ட்ட கோத்து விட பாக்குற. இவ்வளவும் பண்ணிட்டு என்னை ஏன் கூட்டிட்டு போகலன்னு வேற கேள்வி கேக்குறியாக்கம். உன்னை எல்லாம் சமாளிக்க உன் ஊரு ஆளுங்க தான் லாய்க்கு சாமி. என்னை எல்லாம் கூட்டிட்டு போனா எங்கேயாவது தர்மடி வாங்க வச்சிடுவ என கேலி செய்தான். என் பேத்திய கட்டிக்கிட்டு அதை கூட வாங்க மாட்டியாக்கும். அதுதான் உன் பேத்திக்கிட்ட வாங்குறனே, அது பத்தாதா? அது என்னவோ வாஸ்தவம் தான். அது சரி, எப்போ வந்தீங்க எல்லாரும்? நீ என் பேத்தி காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டோம் என சொல்ல எல்லோருக்கும் சிரிப்பு வந்தாலும் மாப்பிள்ளை என்பதால் அமைதி காத்தார்கள். கிழவே, ஆனாலும் உனக்கு குசும்பு தான். 10 நிமிஷம் முன்னாடி வந்தோம்னு சொன்னா ஆவாதா? சொல்லலாம்டா பேராண்டி, ஆனா உனக்கு கரெக்டா புரியணும்ல, அதனாலதான் இப்படி சொன்னேன் என சொல்ல நாச்சியாரை முறைத்து பார்த்த நிலவன் பிறகு அவர் கன்னத்தை கிள்ளி சிரித்து கொண்டான். எங்கே நாச்சியார் பேசியதை நிலவன் தவறாக எடுத்துக்கொள்வானோ என எல்லோரும் பயந்தபடி பார்த்திருக்க, அவனோ அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டதில் எல்லோருக்கும் பெரும் நிம்மதியாயிருந்தது. எல்லோரும் மறுநாள் ஊருக்கு கிளம்பலாம் என இருக்க, குழலியை கூட்டி செல்ல வேண்டும், அதை நிலவனிடம் எப்படி சொல்வது என தயக்கத்துடன் இருந்தார்கள். ஒருவாறு குழலியின் பெரியப்பா சண்முகம் குழலியை அழைத்து செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை சொல்ல, நிலவன் அதிர்ந்து அவரை பார்த்தான். என்னது, அதெல்லாம் முடியாது என அவன் பெரியதாய் ஆட்சேபிக்க, ஏற்கனவே இதை எதிர்பார்த்து இருந்தாலும் கூட அவனின் அத்தனை பிடிவாதமான மறுப்பை யாரும் எதிர்பார்க்கவில்லை. குழலிதான் என்ன செய்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். நிலவனின் பிடிவாதம் அவள் அறிந்ததுதான். நிச்சயமாக அவன் தன்னை விட்டு இருக்க மாட்டான். ஆனாலும் தங்களை அழைத்து செல்ல வந்திருக்கும் பெரியவர்களிடம் என்ன சொல்லி சமாளிப்பது? மாப்பிள்ள, புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே மறு வீட்டு விருந்துக்கு வரலன்னு ஊருக்குள்ள எல்லாரும் கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் நெருங்க போகுது. நம்ம பக்கம் தீபாவளி கொண்டாடி பழக்கம் இல்லை. அதனாலதான் தலை பொங்கலுக்கு கட்டாயம் வரணும்னு எல்லாரும் சேர்ந்து அழைக்க வந்தோம். ஆனா நீங்க தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க மட்டும் தனியா திரும்பி போனா ஊருக்குள்ள எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால குழலிய மட்டுமாவது அனுப்பி வைங்க. பெரிய மாமா, நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கணும்.
நான் ஒன்றும் வரமாட்டேன்னு சொல்லலையே. பொங்கலுக்கு 2 நாள் முன்னாடியே வந்துடுறேன்னு தானே சொன்னேன். அதுக்கு பிறகு 10 நாள் அங்க தானே இருக்க போறோம். நான் வரும்போது குழலியை என் கூடவே அழைச்சிட்டு வரேன். ஆனா இப்ப அனுப்ப மாட்டேன். இப்படி சொன்னா எப்படி மாப்பிள? ஊருக்குள்ள நாங்க பதில் சொல்லணுமே. எனக்கு புரியுது மாமா. ஆனா குழலி இல்லாம என்னால இருக்க முடியாது. அத நீங்களும் புரிஞ்சுக்கணும் என நிலவன் சொல்லிவிட, இவ்வளவு வெளிப்படையாக பேசும் அவனிடம் கண்டிப்பாக குழலியை அழைத்து சென்றே தீருவோம் என சொல்ல அவருக்கு மனது வரவில்லை. அதோடு அவன் குழலியின் மீது வைத்திருந்த பாசம் அவரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அவரை மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள எல்லோருமே அவனை வாஞ்சையாக பார்த்திருந்தார்கள். குழலி அவனையே பார்த்திருந்தவள் ஒரு முடிவுடன் பெரியப்பாவிடம் திரும்பி, பெரியப்பா, எனக்கு காலேஜில் அசைன்மெண்ட் ஒர்க் முடிய லேட் ஆகும். அவர் சொல்ற மாதிரி நானும் அவர் கூடவே வந்துடுறேன். நாங்க தான் அங்க வந்து 10 நாளுக்கு மேல தங்குவோம்ல, அப்ப எல்லாரையும் சமாளிச்சுக்கலாம் என சொல்ல, அதற்கு மேல் வற்புறுத்த மனம் இல்லாமல் சரி என்று சொல்லிவிட்டார். அவர் சம்மதம் சொல்ல நிலவனுக்கு அப்போதுதான் நிம்மதியாக மூச்சே வந்தது. அவன் பிரகாசமான முகத்தை பார்த்த குழலி புன்னகைத்து கொண்டாள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்து வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு ஓய்வாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த சமயம் வாசலில் நிழலாட திரும்பி பார்த்தால் அங்கே கோவிந்தன் சுமதி இருவரும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு பின்னே வந்து நின்ற கதிரவனை பார்த்து எல்லோரும் குதி நிலைக்கு சென்றார்கள். குழலியுடைய அண்ணன்கள் அவனை அடிக்கப் போக மீசைக்காரர்களும் கூட எகிரி கொண்டு வந்து நின்றார்கள். அவர்களுக்கு இடையில் வந்து நிலவன்தான் எல்லோரையும் சமாதானம் செய்தான். என் மேல மரியாதை வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க. ஏதோ அவன் கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக அப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான். எனக்காக அவனை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. இப்போ எனக்கும் குழலிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அதனால இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். பேசினா மனக்கசப்பு தான் மிஞ்சும் என நிலவன் சற்று அழுத்தமாக சொல்ல, அதற்கு பிறகுதான் எல்லோரும் சற்று அமைதி அடைந்தார்கள். ஷண்முகம் எல்லோரையும் அடக்கிவிட்டு, அவர் மாப்பிள்ளையோட சிநேகிதர், அவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுங்க என சொல்ல, அதன் பிறகு யாரும் எதுவும் பேசவில்லை. அவர்கள் ஊருக்கு கிளம்புவதாக இருந்ததால் மரியாதையின் பொருட்டு கோவிந்தன் சுமதியை தலை பொங்கலுக்கு அழைக்க கோவிந்தன் அவர் கையை பிடித்து மனதார மன்னிப்பு வேண்டியபடி கண்டிப்பாக வருவதாக சொன்னார். பொண்ணு மாப்பிள்ளையை அழைக்க யாராவது வர வேண்டும் என்பதால் மறுபடி அலைய முடியாது என்ற நாச்சியாரையும் சேரனையும் அங்கேயே இருந்து இருவரையும் அழைத்து கொண்டு ஊருக்கு வர சொன்னார்கள். இந்த முறை குமரனும் அங்கேயே தங்கிக் கொள்வதாக சொல்ல ஆச்சரியமாக இருந்தாலும் அவனையும் இருக்க சொல்லிவிட்டு எல்லோரும் விடைபெற்று கிளம்பினார்கள். போகும்போது நிலவனுடைய நண்பர்களையும் ஊருக்கு அழைக்க அவர்கள் தவறவில்லை. அழகியும் அங்கேயே இருந்துவிட்டு மதி வரும்போது வருவதாக சொல்லிவிட அழகியின் வீட்டினரும் சரி என்று சொல்லி கிளம்பி விட்டார்கள். மதியை பார்த்ததிலிருந்து ராமுக்கு நிலை கொள்ளவே இல்லை. எப்படியாவது ஓரிரு வார்த்தைகளாவது அவளிடம் பேசிவிட வேண்டும் என தவியாய் தவித்தான். சுற்றிலும் அவள் உறவினர்களும் தோழிகளும் இருக்கும்போது எப்படி அவர்களை விட்டு நகர்ந்து சென்று அவனிடம் பேச முடியும்? எப்போதடா தங்களுக்கென்று தனிமை வாய்க்கும் தன் மனதை வாட்டிக் கொண்டிருக்கும் தவிப்பை அவனிடம் கொட்டிவிடலாம் என அவளும் காத்திருந்தாள். உறவினர்கள் ஊருக்கு கிளம்பியதும் தான் ராமுக்கு அப்பாடி என்று இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவனுக்கு குறுக்கே நாச்சியார் தடைக்கல்லாக இருந்தார். அன்று மதி தேர்வுக்காக கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். ஏற்கனவே 2 பேப்பர்களுக்கான தேர்வை அத்தை வீட்டில் இருந்து எழுதிவிட்டாள். அடுத்த 2 பேப்பர்களையும் அங்கேயே எழுத சொல்லிதான் அப்பாவும் அண்ணனும் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அவள்தான் குழலியுடன் சேர்ந்து படிக்கிறேன் என பிடிவாதமாக இங்கே வந்திருந்தாள். அவளுக்கு ராமிடம் பேச வேண்டும். வீட்டில் கல்யாண பேச்சை எடுத்து விட்டார்கள். இனிமேலும் அதை தடுக்க முடியாது. அதனால் ராமிடம் பேசி தெளிவாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என நினைத்திருந்தாள். மதி கல்லூரிக்கு கிளம்பும் போது ராம் வந்துவிட்டாலும் அவனோடு பேச முடியாமல் நாச்சியார் பாட்டி அங்கேயே இருக்க, காலேஜுக்கு வந்துடுங்க என மெல்லிய குரலில் அவனிடம் முணுமுணுத்து விட்டு குழலியுடன் சேர்ந்து ஆட்டோவில் கல்லூரிக்கு புறப்பட்டாள். மதி சொன்னது போலவே மாலை அவனுக்காக கல்லூரியில் வந்து காத்திருக்க ராமும் நிலவனும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். மதியும் குழலியும் பேசியபடி வந்து கொண்டிருக்க எதிரில் வந்த அஜித்தை பார்த்து குழலி புன்னகைத்து ஹாய் என சொல்ல, அவனோ அவளை மிரட்சியுடன் பார்த்துவிட்டு அங்கே நின்றிருந்த நிலவனையும் ஒரு பயந்த பார்வை பார்த்துவிட்டு வேகமாக ஓடி போனான்.
அவன் செய்கையை பார்த்து குழலி மெலிதாக புன்னகைத்து கொள்ள, நிலவனோ போகும் அஜித்தையே துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் அருகில் வந்ததும் குழலி, அவனை பார்வையாலே பயமுறுத்தி விரட்டி விட்டுருவீங்க போல இருக்கே, பையன் பாவம், பொழைச்சு போகட்டும் விடுங்க என சிரித்தாள். நீ சொல்ற மாதிரி பாவப்படுற பையன் இல்லடி இவன். இவனை பார்த்தாலே எனக்கு சரியா தோணல. எதுக்கும் இவங்கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு என நிலவன் முகத்தை சுருக்கியபடி யோசனையுடன் சொல்லி கொண்டிருக்க, என்னவோ அவன் மனம் அவனை பார்த்தாலே நெருடியது. நீங்க சொல்லலனாலும் நான் அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் அவனை ஆரம்பத்துல இருந்து பிடிக்காதே. சும்மா அவங்கள வெறுப்பேத்த தான் நான் அவன் கூட பைக்ல போனேன். அதுவும் பாதி தூரம்தான். அப்புறம் இறங்கி ஆட்டோல போயிட்டேன் என அடக்கப்பட்ட சிரிப்புடன் சொன்னாள். அடி பாவி என வாயில் கை வைத்தவன், ஆனாலும் உனக்கு இவ்வளவு கொழுப்பு ஆகாதடி என சலித்து கொண்டான். அவர்கள் இருவரும் பேசினாலும் மற்ற இருவரும் தங்கள் மோன நிலையிலேயே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் தான் நிலவன் ஞாபகம் வந்தவனாக, நம்ம எல்லாரும் இன்னைக்கு பீச் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாமா என கேட்க, குழலி பதில் சொல்லும் முன் மதியும் ராமும் ஓ போகலாமே என கோரஸாக பதில் சொன்னார்கள். அதில் புன்னகைத்து கொண்ட நிலவன் குழலியை தன் பைக்கில் ஏற்றிக்கொள்ள, ராம் மதியை அவன் பைக்கில் வந்து அமருமாறு கண்களால் செய்கை செய்தான். அவளும் வெட்கத்தோடு அவன் பைக்கில் சென்று ஏறி கொண்டாள். நால்வரும் பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்க, நிலவன் ராமிடம், நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, நானும் குழலியும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோம் என அவர்களுக்கு தனிமை கொடுத்து குழலியை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவர்கள் நகர்ந்ததுமே மதி தவிப்புடன், ராம், நான் முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு தான் இந்த முறை அத்தை வீட்டுல தங்காம குழலி வீட்டுக்கு வந்த என சொன்னாள். எனக்கும் உன்னை பார்க்கணும் பேசணும்னு ஆசையா இருந்தது மதி. நீ போன முறை வந்தப்போ காலேஜில் கூட உன்னை பார்க்க முடியாம உன் அண்ணன் தான் வந்து விட்டுட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாரு. அதனால கட்டாயம் இந்த முறை உங்ககிட்ட பேசி ஆகணும்னு நான் தான் முகிகிட்ட சொல்லி நாச்சியார் பாட்டியை விட்டு பேச சொன்னேன். என்ன விஷயம் மதி, ஏதாவது பிரச்சனையா? நீங்க பாட்டியை விட்டு பேச சொன்னதும் நல்லதுக்கு தான் ராம். இல்லனா எங்க வீட்டுல இங்க அனுப்பி இருக்கவே மாட்டாங்க. பிரச்சனை தான் ராம். நான் இப்ப தங்கி இருக்கிற அத்தை வீட்டுல அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு தான் நானுன்னு பேசி வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. இப்போ அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல வெளியில வரன் பார்க்கவான்னு வீட்டுல கேக்குறாங்க. நான் தான் எதுவும் பதில் சொல்லாம கொஞ்ச நாள் போகட்டும்னு தள்ளி போட்டிருக்கேன். எங்க வீட்டுல என் விருப்பத்தை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க ராம். அதனாலதான் அத்தை பையனை பேசி வச்சிருந்தாலும் கூட அவனை கட்டிக்க விருப்பமானு என்ன கேக்குறாங்க. படிப்பு முடியட்டும்னு இவ்வளவு நாள் சாக்கு சொல்லிக்கிட்டு இருந்த ராம். ஆனா இப்போ இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு. அதுவும் ப்ராஜெக்ட் தானே. நீ வீட்டுல இருந்து தானே போக போற. அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு படின்னு ஒரே தொல்லை. முகியாத்தா மேல அவங்க எல்லாருக்கும் நல்ல மரியாதை இருக்கு. அவங்க கூட சேர்ந்து உங்க அம்மாவையும் அழைச்சிட்டு வந்து வீட்டுல பேசுனீங்கன்னா என்னாலயும் அவங்க கிட்ட பேச முடியும் என மதி கடகடவென்று எல்லாவற்றையும் ஒப்பித்தாள். அவள் சொல்வது எல்லாம் பொறுமையாக கேட்ட ராம், எனக்கு பயமா இருக்கு மதி. என்ன உங்க வீட்டுல ஓகே சொல்லுவாங்களா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மதி. அதனால அவங்கள அழைச்சிட்டு வர்றது கஷ்டம்தான். அதோட உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அதனால இந்த தடவை பொங்கலுக்கு வரும்போது நாங்க முதல்ல பேசி பார்க்குறோம். அவங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் நான் அம்மாவை கூட்டிட்டு முறையா பொண்ணு கேட்க வரேன் என சொன்னான். அவனையே ஆழமாக பார்த்த மதி, எங்க வீட்டுல என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலனா அப்படியே விட்டுடுவீங்களா ராம் என கண் கலங்க கேட்டாள். சற்றென்று அவள் அருகே சென்றவன் அவளை இழுத்து மார்பில் சாய்த்து முதுகை தட்டியபடி, என்ன பேச்சு மதி இது? உன்னை விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? போராடிதான் நம்ம காதலை ஜெயிக்க வைக்கணும்னா அதுக்கும் நான் தயார்தான். ஆனா அம்மா முடியாதவங்க. நம்ம கூட சேர்ந்து அவங்களும் கஷ்டப்பட வேண்டாம்னு சொன்னேன் என்றவன், அது சரி, இவ்வளவு நாள் கண்ணாலே மட்டும் பேசிக்கிட்டு இருந்த, எப்படி இவ்வளவு தைரியமா என்கிட்ட பேச வந்த? அதோட நான் உங்ககிட்ட சும்மா டைம் பாஸ்க்கு பழகி இருந்தனா என்ன பண்ணிருப்ப என கேட்டான். அவன் கேள்வியில் புன்னகைத்தவள், நான் கிராமத்துக்காரி தான். ஆனா விவரம் தெரியும். ஒருத்தர் பாக்குற பார்வையிலேயே அது நல்லதா கெட்டதான்னு என்னால சுலபமா புரிஞ்சுக்க முடியும். உங்க பார்வைய காதலோட இருந்ததா
இல்ல அது வெறும் இனக்கவர்ச்சி தானான்னு புரிஞ்சிக்க முடியாத அளவு நான் முட்டாளா? இவ்வளவு ஏன், உங்க ஃப்ரெண்ட் கதிர் ஆரம்பத்துல ஊருக்குள்ள வந்தபோதே எனக்கு அவரை அவ்வளவா பிடிக்கல. குழலி கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவரு அவளை ஆர்வமா பார்த்தாரே ஒழிய காதலா பார்க்கல. இப்போ முகியாத்தான் அவளை பாக்குற பார்வையிலேயே எவ்வளவு காதல் தெரியுது. நல்ல வேளை, என் ஃப்ரெண்டு சரியா தான் தேர்ந்தெடுத்து இருக்கான்னு எனக்கு திருப்தியா இருக்கு என சொன்னாள். ஏய், என்னவோ அவங்களே நேரடியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி சொல்றியே. வேற வழி இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க இன்னுமா அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? குழலிய பார்த்தாலே தெரியலையா? நினைச்சத சாதிக்கும் பிடிவாத குணம் அவளுக்கு. நிச்சயம் அவளுக்கு பிடிக்காம இருந்திருந்தா அத்தான கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் மேல விருப்பம்தான்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியேவா? நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்ட்ரெஸ்டிங். முகி ரொம்ப நல்லவன். அவனுக்கு குழலி ஏத்த ஜோடி. அவன் தங்கமான குணத்துக்கு ஏத்த தங்கமான பொண்ணு. அவங்க 2 பேரும் ரொம்ப அட்டகாசமான ஜோடியா இருப்பாங்க. அப்ப நாமெல்லாம் எவரேஜ் ஜோடிதான்னு சொல்றீங்களா என மதி இடுப்பில் கை வைத்து முறைக்க ராம் அவளை பார்த்து சிரித்தான். ஏய், நான் அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தா இதுல ஏண்டி நம்மள கம்பேர் பண்ற? அவங்களுக்கு அவங்க காதல் பெருசு தாண்டி. இவ்வளவு நாள் என்கிட்ட பேசுனது கூட இல்ல, இப்ப டீ போட்டு பேசுறீங்க. ரொம்ப தான் முன்னேறிட்டீங்க. சரி, இந்த முறையாவது போன் வாங்குனியா இல்லையா? இல்ல ராம், அப்பா போன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஏதாவது தேவைன்னா அண்ணா போனையோ அப்பா போனையோ வாங்கி பேசிக்கலாம்னு சொல்றார். இது சரி வராது. இந்த முறை நீ ஊருக்கு போகும்போது நான் போன் வாங்கி தரேன், யாருக்கும் தெரியாம வச்சுக்கோ. மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? பரவாயில்ல, மாட்டிக்கிட்டா நம்ம விஷயம் எப்படியும் தெரியும் தானே, அப்படியாவது தெரியட்டும். உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். என்ன, ஐஸ்கிரீம் வாங்க போன குழலைய இன்னும் காணோம்? நான் வான்னு சொல்ற வரைக்கும் அவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. என்னது என மதி அதிர்ச்சியுடன் பார்க்க, முகிகிட்ட சொல்லிதான் அழைச்சிட்டு வந்தேன், நான் கூப்பிடுற வரை இங்க வரக்கூடாதுன்னு என புன்னகைத்தான். அதான பார்த்தேன், என்ன இவ்வளவு நேரமா 2 பேரையும் ஆளையே காணும்னு நினைச்சேன். சரி கூப்பிடுங்க, நேரம் ஆயிடுச்சு, பாட்டி தேடுவாங்க என சொல்ல அங்கே நிலவனும் குழலிக்கும் இன்னொருவனுக்கும் இடையில் விழிப்பிதுங்கி நின்றிருந்தான். தொடரும்.